ஸ்டார்ட். சுவாமி தகவல் ஆன்லைன் அப்பா தகவலை சர்வீஸை கூட கருத்து பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் கூட கர்த்தாவே நாங்கள் சேர்ந்த வேலையை கூட செவ்விக்கிறோம் தகப்ப நீங்கள் மகிமை தேவன் தாமே சபா இந்த அப்பா ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்களோடு பேசும்படியாய் கூட கர்த்தாவே நீர் கடந்து வரும்படியாய் கூட கர்த்தாவே நாங்கள் செவ்விக்கிறோம் எங்கள் மகிமை தேவன் கர்த்தாவே இசப்பா நீங்கள் எங்களோடு என்ன வார்த்தை பேச சித்தமாய் இருக்கிறோரோ தேவன் தாமே இதை பேசும்படியாய் செவ்விக்கிறோம் கர்த்தாவே எங்கள் மகிமை தேவன் அப்படியே செய்ய போறது மகாபரி தாய்விற்காய் நன்றி செலுத்தி அப்போங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி எங்கள் மகிமை தேவன் ஈசப்பா நீங்க எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைப்படி நாம் நடந்து கொள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் மகிமை தேவன் நீங்க ஆரம்பத்தில் கொண்டு இறுதி வரையில் ஈசப்பா நீங்க நடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம் சுவாமி கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே மகிமை தேவன் நீங்க நடத்துங்க சுவாமி கண்மணியாகி கர்த்தாவே நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி செலுத்தி கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி என் மகிமை தேவன் நீங்க நடத்துங்கப்பா நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹல்லேலூயா 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 ஆமென் நன்றி 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 தகப்பனே கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி மகிமை தேவன் நீங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே அதுதானே தகப்பன் வீடு இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா எழுந்து பெத்தேனுக்கு போ அதுதானே தகப்பன் வீடு நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும் எழுந்து பெற்றெடுத்து போ ஆபத்து நாளிலே பரிசந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் ஆபத்து நாளிலே பரிசந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி எழுந்து விட்டெழுந்து போ அதுதானே தகப்பன் வீடு நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும் எழுந்து விட்டெழுந்து போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி எழுந்து விட்டெழுந்து அதுதானே தகப்பன் வீடு நன்மைகள் பாடல் செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும் எழுந்து விட்டெழுந்து போ
தெய்வமே அவராம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தேவனே அப்பா தகப்பனே நன்றி நன்றி சொல்வோம் அப்பா தகப்பனே நன்றி நன்றி எழுந்து விட்டெழுந்து போ எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி எழுந்து விட்டெழுந்து போ அவருக்கு நாளிலே பதில் தந்தீரே அதற்கு நன்றி சொல்வோம் அவருக்கு நாளிலே பதில் தந்தீரே அதற்கு நன்றி சொல்வோம் நடந்த பாறையெல்லாம் கூட வந்தீரே அதற்கு நன்றி சொல்வோம் நடந்த பாறையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி எழுந்து விட்டெழுந்து போ அல்லாடி தகப்பன் வீடு நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும் எழுந்து விட்டெழுந்து போ நம்முடைய வீடு தேவனுடைய பிரசனமாகுதலுக்குரியதான இடமாகிய பெத்தேல். ஆகவே நாம் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள் எல்லாம் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே தான் நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நாம் எழுந்து நாம் பெத்தேலுக்கு போவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். காரணம் நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசு பெத்தேலிலே நமக்கு தரிசனமாக காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நன்றி பாடல்களை பாடணும், துதி பலிபீடத்தை நாம் கட்டணும். ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் நாம் நன்றி பாடல்களை பாடவும், பலிபீடம் துதினாலே பலிபீடம் கட்டவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். ஜெபத்தோட்ட பரலோக ஆராதனை கீதங்கள் பாட்டு புஸ்தகம் 97வது பாடல். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாடுகளுக்கு என்றும் ராஜா, அந்த உலகத்தினுடைய ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் நம்மை பாதுகாக்கிற பரிசுத்த தெய்வமாய் இந்த உலகத்திலே அவர் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ராஜாவை நாம் புகழ்ந்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் என்றும் ராஜா. உம்மை பாடுவதே என்னில் தோல்வி இல்லை,
உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் சிறிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் சிறிதல்லவோ. உறுதியில் என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உறுதியில் என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ரோசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ரோசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர். அதில் ராஜாக்கள் துதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர். அதில் ராஜாக்கள் துதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ரோசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ரோசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாபம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்த்திடாதே. வருத்தங்கள் பசிதாபம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்த்திடாதே. நம்மேனோ நஷ்டாத்தை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒன்று பயமில்லையே. நம்மேனோ நஷ்டாத்தை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒன்று பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ரோசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ரோசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட
சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் பெரிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ உறுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உறுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா வருடங்கள் பதினாலும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசை தேடலோமே தேடாதே வருடங்கள் பதினாலும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசை தேடலோமே தேடாதே நம்மீனோ நஞ்சாதி கைவிட்டாலோ என்னை காப்பாற்ற நீ ஒன்று பயமில்லையே நம்மீனோ நஞ்சாதி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ ஒன்று பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை நோக்கி கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்தை நோக்கி எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம் ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் கர்த்தரை சமூகத்திலே கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்தை பார்ப்போம் நான் சாதாரணமானவன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை மேன்மைப்படுத்தி வைத்து பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்களை உயர்த்தி உன்னதமான இடத்துல வைத்து அவர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். நீங்க ஏங்க உங்களையே நொந்துக்கிறீங்க? ஏன் உங்களையே நீங்க நொந்துக்கிறீங்க? தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தலாம். ஆனா உங்க ஆவியை ஏன் விசனப்படுத்திக்கிறீங்க? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை, நான் கடன் வாங்கித்தான் எதுவும் செய்ய வேண்டியதா இருக்கு, வேற என்கிட்ட பொருளாதாரம் எதுவுமே கிடையாது, நான் எப்படி என்னுடைய வாழ்நாட்களை கழிப்பேன், எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு. உண்மைதாங்க. அதுக்கென்று உங்களுடைய ஆவியை நீங்க ஏங்க விசனப்படுத்துறீங்க? ஸ்தோத்திரத்தோட கூட எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லாவற்றையும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆராதனை வேளையில நீங்க சோர்வா இருக்கக்கூடாது, நீங்க பலகீனமா இருக்கக்கூடாது. கர்த்தரை முழு பலத்தோட நீங்க ஆராதனை செய்யணும். அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்முடைய கவலையை மறக்கணும், கஷ்டங்களை மறக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணுங்க. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு தாங்க நம்ம இந்த இடத்துல ஒண்ணு கூடியிருக்கிறோம். எத்தனையோ 1000 சபைகள் இந்த ஆராதனைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆராதனைக்கு ஏங்கி தவிக்கிறாங்க. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆராதனையை நாம் பயன்படுத்திக் கொள்வோமே. அல்லேலூயா. பயன்படுத்திக் கொள்வோமா? கர்த்தரை உயர்த்துவோமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்க இவ்வளோ பெரிய சாக்கியத்திற்காக அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா. முழு பலத்தோடு நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பலகீனங்களை தூக்கி எறியுவோம். வாசலுக்கு அந்தாண்டே போட்டுட்டோம் எல்லாத்தையும். வெறுமையா தான் தேவ சமூகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். உயர்த்தி ஆராதனை செய்வோம், உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாக கூடி உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் கிருபை, தேவரீருடைய கிருபை. ஆமென். இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட உம்மை ஆராதிக்க முடியாதபடி ஏங்கி தவிக்கிறார்களா. எங்களுக்கு நீர் கொடுத்த பெரிய சாட்சியத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, பெரிய நீதிமான்கள் அல்ல, சாதாரணமானவர்கள், குப்பை தூசியானவர்கள். எங்களுக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை விருதாவாய் கழிச்சிடாதீங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்தி நோக்குகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக உம்மை வைத்து நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்டப்பட்டு போனது இல்லை. ஆமென், 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 ஆமென். வெட்டப்பட்டு போனது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியில இருக்கிறார், நம் மத்தியில இருக்கிறாங்க. தேவ சபையில அவர் உலாவுகிறாருங்க, உலாவுகிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை இலகுவாக்கிக்குவோம். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை இலகுவாக்கிக்குவோம்.
எந்த விதமான வஞ்சனைக்கும் நம்ம இடப்படாதபடி தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை இலகுவாக்கி கொடுப்போம். அல்லேலூயா. எனக்குள் வாரும், எனக்குள் வாரும், எனக்குள் ஒரு தேவ பிரசன்ன வேண்டும் ஆண்டவரே. இந்த நேசம் மாற்ற சாய்ந்த யோவானை போல நான் சாய்ந்து கொள்கிறேன். உங்க இதய துடிப்பை நான் கேட்கட்டும், உங்க இதய துடிப்பை என் காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. அப்படியா உங்க நேசம் மாற்ற சாய்ந்துக்கிறேன். ஆமென், ஆமென். இப்படி ஒரு பெற்ற சாக்கியம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் மேல சாட்சிக்கிறோம், அவர் மேல சாட்சிக்கிறோம். சின்ன பிள்ளையை போல மூக்க நோண்டுறோம், கண்ணை நோண்டுறோம், காதை நோண்டுறோம். அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அப்பா உதட்ட பிடிச்சுக்கிறோம், அப்பா கண்ணத்தை பிடிச்சுக்கிறோம். எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஒரு சின்ன கைப்பிள்ளைய நம்ம தூக்கினாது எப்படியெல்லாம் நம்முடைய முகத்துல கையை வச்சுக்கிட்டு விளையாடுது. அப்படியெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு சின்ன பிள்ளைய போல காணப்படுறோமே, அது எவ்வளவு பெரிய சாட்சியங்க. சின்ன பிள்ளைகளை போல நம்ம மாறலைன்னா பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதுங்க. சின்ன பிள்ளைய போல விட்டு கொடுங்க. திருடுனியா அப்படின்னா இல்லைன்னு சொல்லும். உன் வாயில சக்கரம் ஒட்டி இருக்குதே அப்படின்னா தொடச்சுக்கும். அப்படி இல்லாம நாம இருக்கணும். தேவ சமூகத்துல ஒன்னையும் மறக்கக்கூடாதுங்க. வெளிப்படையா இருங்க. வெளிப்படையா இருந்தால் தேவன் வெளியரங்கமா நமக்கு உதவி செய்வார். பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்படக்கூடாதுங்க. கடினப்படக்கூடாது. சின்ன பிள்ளைய நம்ம தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி நம்ம மேலாம் கையை வைத்து கண்ணை தடவது, கண்ணத்தை தடவது, உரிமை கொடுத்திருக்கிறோம் அந்த பிள்ளைக்கு. அதே உரிமையாதான் கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் பிள்ளைகள் அல்லவா, நம் பிள்ளைகள் அல்லவா. அப்பா நம்மை தூக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய முகத்தை காட்டுறோமா, இல்ல அவங்கிட்ட இருந்து கீழே இறங்கிறதுக்கு புனிதமா இறங்கணும்னு ஆசை, வெறுப்போட கூட கீழே இறங்கணும்னு ஆசைப்படுறோமா, அவர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, இல்ல அவரை விட்டுட்டு விலகி போகணும்னு நம்ம ஆசைப்படுறோமா? நீங்க போனாலும் அவர் உங்களை விடுறதில்லை. நீங்க தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உலகத்துல எந்த கடையாந்திரத்துக்கு நீங்க போனாலும் சரி, தேவன் உங்களை விட மாட்டார். நீங்க அவருடைய பிள்ளை. பிள்ளையில புதந்தரவாளியும் ஆமே. அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாமே. நான் அப்பாவோட பிள்ளை, எங்க அப்பாவை மகிமைப்படுத்துவேன். அப்பா பிதாவே கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் இயேசுவினுடைய பிள்ளை. என் நெஞ்சை தொட்டு சொல்லிக்கிறேன், நான் இயேசுவோட பிள்ளை. எனக்கு பயம் இல்லை. நான் அவர்கிட்ட போவேன், அவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அவருடைய சாயலை பார்த்து நான் திருப்தி அடையுவேன். அவர் எனக்குள் வரணும். என் ஆவியோடு அவர் ஒன்றரை கலக்கணும். என் ஆவியோடு அவர் கலக்கணும். ஹல்லேலூயா. வெறுமையா நான் போக மாட்டேன். இயேசுவை எனக்கோடு கூட சேர்த்து கொண்டுதான் நான் கடந்து செல்லுவேன். நான் வெறுமையா போக மாட்டேன். என்ன ஆசீர்வதியுங்க. ஆசீர்வதிக்காத பட்சத்தில் உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஆண்டவரே
விடமாட்டேன் ஆண்டவரே. நான் யாக்கோபு தான், நான் ஒரு எத்தன் தான். ஹalleluya, 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 ஹalleluya. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விடமாட்டேன். ஆமென். உங்களை துதிக்க மாத்திரம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. வேற எனக்கு எது ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. உங்களை துதிக்க மாத்திரம் தெரியும், உங்களை உயர்த்துவதற்கு மாத்திரம் தெரியும், உங்களை ஆராதனை செய்வதற்கு மாத்திரம் தெரியும். ஆராதிப்போமா, ஆராதிப்போமா, ஆராதிப்போம் இயேசுராஜனை. நன்மைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வல்லமைக்குள் நடந்து வருவோம். நம்மளை நாம் மறக்கணும். என்ன நான் மறக்கணும், என்ன நான் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு பல விதமான சிந்தனைகள் மெமரியில வந்துகிட்டே தான் இருக்கணும். நான் தேவ சாயலா மாறணும். நான் தேவனோடு கூட இணையணும். தேவ சாயலாக மாற தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடு கூட இருந்தாலாக வரக்கூடிய பெரிய ஆபத்துக்கு தப்பு வைக்க முடியும். வர இருக்கிற கொடுமைக்கு நம்ம தப்பு வைக்கணும்னா நம்ம தேவனோடு கூட இருக்கணும். தேவ சாயல்ல மாறணும். சாயல் நம்முடைய சாயல் தேவனுடைய சாயலை போல மாறணும். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது உண்மையானால் நாம் அவருடைய சாயலாக மாற வேண்டும். ஜெபிக்கிற வேலையில அவருடைய சாயலாக மாற வேண்டும். ஆராதிக்கிற பொழுது அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும். நம்முடைய ஆவியில் ஒரு புதிய நிலை இறங்க வேண்டும். சோர்வுகளை நம்ம களைஞ்சி போடணும். பழைய வஸ்திரத்தை களைஞ்சி போடணும். அபிஷேகத்தின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. உஷ்ணரபலமா ஊரபல பலபல மூனி கரநிர பரபலம் சாலமர பங்குனி கரநிர பரபலம் சால பீமர பலபலமா பரநிர பரபலமுனி கரநிர பரபலம் முஷ்டியாராதி பௌஷ்யாராதிலா மங்குனா குரநில பரபலம். ஹalleluya, 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 ஹalleluya. அன்பு எவ்வளவு பெரிய, இந்த கிருபை எவ்வளவு பெரிய, இந்த தயவு எவ்வளவு பெரிய. ஹalleluya, ஹalleluya. ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நான் என்னப்பா செய்யணும்? உங்களை இந்த சாயலை நான் தரித்து கொள்ள என்ன செய்யணும்? இதை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி விட்டு நடத்துங்க. இந்த ஆராதனையில நடத்துங்க. இந்த ஆராதனைக்குரிய நடத்துங்க. இந்த ஆராதனைக்குரிய அழைத்து செல்லுங்க. இந்த ஆராதனை சாலைக்குரிய அழைத்து செல்லுங்க.
இந்த தேவ ஆலயத்துக்குள் என்னை வழி நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்க துதித்து மகிமைப்படுத்துறாங்க. நான் ஏப்பா வெறுமையா இருக்கணும், நான் ஏப்பா வெறுமையா இருக்கணும். வெறுமையை எடுத்து கொடுங்க. எனக்குள்ள இருக்கிற வெறுமையை எடுத்து போடு ஆண்டவரே. வெறுமை என் இருதயத்துல இருக்கு, எடுத்து போடுங்க. நல்லா உணர்றேன், நல்லா உணர்றேன். என் இருதயத்துல இருக்கு, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. தாழ்த்தி கெஞ்சிரேப்பா, உங்க பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேப்பா. ஆமென், ஆமென், ஆமென். என்ன உள்ளபடியே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேப்பா. உங்களை நிமிர்ந்து கூட பார்க்க எனக்கு தகுதி இல்லைப்பா. ஐயா, ஐயா, சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினான், வெட்கமடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினான், வெட்கமடைந்து போவதில்லையே. மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவேன். மகிமையானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன். யார் பயன்படுத்துறது? யார் பயன்படுத்துறது? என்ன பயன்படுத்துறது? யார்? அது இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டார், அது எடுத்து போட்டுட்டார். வாசலுக்கு வாரத்துக்கு முன்னாடியே அதை தூக்கி போட்டுட்டார். நீ சொல்லல, ஆனா அந்த முக்காட்டை இயேசு கிறிஸ்து கலைஞ்சி போட்டுட்டார். நீ பயப்பட வேண்டியது இல்லை, நீ வெட்கப்பட வேண்டியது இல்லை. அவரை துதிப்பதற்கு நீ பயப்பட வேண்டாம், அவரை மகிமைப்படுத்துவதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். ஆமா, வெட்கப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட வெட்கப்பட வேண்டாம். தாவீது உடன்படிக்கை பெட்டியை போட்டுக்கிட்டு வருகிற பொழுது நடனம் ஆடினான். அவனுடைய மனைவி கூட கேவலமா நினைச்சான், அதை அவன் பொருட்படுத்தல. நான் இன்னும் இதை காட்டுற நீசன் என்று சொன்னான். அவனை காட்டுறவ பெரியவங்களாம், நீங்க விட்டு கொடுங்க. இல்ல, கிறிஸ்து இன்னும் திருப்தி அடையல, தேவன் திருப்தி அடையல, உங்களுடைய ஆராதனையில தேவன் இன்னும் திருப்தி அடையல, திருப்தி அடையவில்லை. ஆமென். விட்டு கொடுக்காத பட்சத்தில் அவர் ஆராதிக்க முடியாது. முழுசும் விட்டு கொடுக்கணும். 50-50 எல்லாம் கிடையாது, 100% ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். அவர் உங்களை நடத்தணும், உங்களோட பேசணும். அதுதான் முக்கியம், அதுதான் ஆராதனை. அண்ணால் அப்படியே அழுது கிடந்தா, பிறகு அவன் துக்கமுகமா இருக்கவில்லை என்று நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். துக்கமுகத்தோடு இருக்கிற நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்திலே ஒரு இருதயம் முழுவதுமாக தேவனுக்கு சொந்தமானதாக மாற வேண்டும். முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே தேவனுடைய ஆவியானவர் அவருடைய பலமுள்ள அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி நடத்த முடியும். மாறி ஒப்பு கொடுத்திருக்கிறேன்,
இன்னும் பாதி நான் ஒப்பு கொடுப்பதற்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் பாதியிலேயே நின்று போகிறது. தேவ சமூகத்திலே முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாகவே முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே அவருடைய சுதந்திரத்துக்குள்ளே நீங்கள் பங்கடைய செய்ய அவராலே முடியும். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக அவருடைய வல்லமையுள்ள கருத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ள வந்திருக்கிற ஜனங்களை கத்த ஆசீர்வதியும், தடைப்பட்டவர்களை கத்த கொண்டு வாரும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் வைக்க செலுத்துகிறோம். கர்த்தருடைய மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இன்றுமாக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இப்பொழுது என்னை பேசுகிறேன், உம்முடைய வார்த்தையை நோக்கமாக என் கண்கள் கூறுகிறது. புகையுள்ள துருத்தியை போலாமே, உமது பிரமாணங்களையும் மறவேன். உமது அடிகளை ஆடுதலின் மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயம் செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளெல்லாம் உண்மையாயிருக்கிறது, அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை மீண்டும் உம்முடைய வாக்கின் சாட்சியாக நடக்கிறேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாம். கற்றுக்கொடுத்த சங்கீத பத்திரிகை ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மாறாதவர் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். மாறாதவர் உன்னை தலையாக்குவார், கீழாகாமல் உன்னை மேலாக்குவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. மலைகள் எல்லாவற்றையும் வழிகளாக மாற்றுகிற கர்த்தர், உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர், கீழாக்காமல் மேலாக்குகிற கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆம். இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் அவர்கள், குத்தாலம் பிறைய சபையினுடைய பாஸ்டர் அவர்கள் நம் மத்தியிலே இருப்பது ரொம்ப சந்தோஷம். நமக்கு கர்த்தர் தாமே இந்த நாளிலே அவர் மூலமாக தேவன் அவருடைய வார்த்தையை
நமக்கு தரப்போகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் ஆவலோடு ஆர்வமா இருப்போம், உற்சாகமா இருப்போம். தேவனுடைய வார்த்தை நம்ம நடுவே கடந்து வரும்போது நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு தேவ சமூகத்தை நாம் ருசிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படியாகவே இந்த லாக்டவுன் டயத்துல ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. செய்திக்கு நேராக கடந்து சொல்லுவோம். யோனாவின் புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யோனாவின் புத்தகம் ஒரு சிறிய புத்தகம், வெறும் 4 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இது பைபிள் காலத்துல படிச்சவங்களுக்கு தெரியும். சிறிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்துவாங்க. சின்ன சின்ன புத்தகமா இருக்கிறதுனால சிறிய தீர்க்கதரிசிகள் அந்த பட்டியல்ல இது வரும். சின்ன அதிகாரம் குறைவா இருக்கிறதுனால இது சிறிய தீர்க்கதரிசி என்று வருகிறது தவிர தீர்க்கதரிசி சிறியவர் கிடையாது. தீர்க்கதரிசி எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று, யாரும் சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது. இது மிகவும் ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் இதில் இந்த புத்தகத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியங்கள் இருக்கிறது, அரிய காரியங்களும் இருக்கிறது. இந்த லாக்டவுன் ஆரம்பித்து முதல் அதாவது மார்ச் மாதம் 22ஆம் தேதி தான் ஆராதனை தடைப்பட்டது. முதலாவது மார்ச் 22 அன்றைக்கு ஒரு செய்தி கர்த்தர் சபைக்கு ஆன்லைன் மூலமாக கொடுத்தார். அதற்கு பிறகு இடைப்பட்ட நாட்களிலே ஒரு செய்தி. அது போக மீதமான இடைப்பட்ட நாட்கள் முழுவதுமே இந்த யோனாவின் புத்தகத்திலிருந்து தான் புத்தாள சபையில் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையுமே போன வாரத்தோடு முடிந்து விட்டது என்று நினைத்து அடுத்த செய்திக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்லிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நான் பேச போவது ஏற்கனவே பேசினது அல்ல, புதிய காரியம் தான். இங்க புத்தாள சபையில இருந்து ஒரு விசுவாசி வந்திருக்காங்க. அவங்களும் பார்ப்பாங்க இல்லைங்களா? இதுவரைக்கும் இந்த சின்ன புத்தகத்திலிருந்து அவ்வளவு காரியத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு ஒரு வசனத்திற்குள்ளேயே அவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். முதலாவது யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் செய்தியை தியானிப்போம். கர்த்தர் நடத்துகிறபடி நேரம் இருக்கிறபடி நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். 2ஆம் அதிகாரம். இது வேதத்தை வாசித்தவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். 2ஆம் அதிகாரத்திலே யோனாவினுடைய ஜெபம் இருக்கிறது. முதலாவது அதிகாரத்திலே யோனா கப்பலில் இருந்தார், நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பலிலே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கப்பலில் உள்ளவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். கப்பலில் உள்ளவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். தப்பி பிழைக்க வழியே இல்லை என்ற நிலைமையும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கார். வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். வந்த கொந்தளிப்பு என்ன தெரியவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார். வந்த பாதிப்பு என்ன தெரியவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே அவர் கப்பலிலே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே மீன் வயிற்றுக்குள் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்க. 1ஆம் அதிகாரத்துல நிம்மதியா தூங்குறாரு, தட்டி எழுப்புறாங்க, அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாரு. 2ஆம் அதிகாரத்துல மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் ஃபுல்லா ஜெபம் தான். 3 நாள் சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது, கண்ணீர் தான் இருக்கும்.
இந்த முதல் அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்லிவிட்டு நாம இந்த செய்திக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். முதல் அதிகாரத்துல இவர் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணவில்லை, நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஓரமா உட்கார்ந்து ஜெபிக்கிறார் என்று சொன்னால் யாரும் அதை தொந்தரவு பண்ணவும் மாட்டாங்க. இவர் ஜெபிக்கவில்லை. கப்பலுடைய மாலுமி தட்டி எழுப்பி, நீ யார், எவ்விடத்தான், நீ எங்கிருந்து வர்ற, நீ யாருக்கு தெரியலையப்பா, எந்திரிச்சு சுவாமி வேண்டிக்கொள், ஒருவேளை சுவாமி மனமறிஞரே செய்வாரு, காப்பாற்றுவாருன்னு சொல்லி தட்டி எழுப்பி விடுறாரு. தேவனை அறியாத ஒரு மனிதன் ஒரு தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி விட்டு, தூங்கி கொண்டிருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பி செபிக்க சொல்லக்கூடிய நிலைமை. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்டுல உள்ளவங்க யாராவது நம்ம தட்டி எழுப்பி, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க, தூங்குஞ்சு அழுமுஞ்சு, ஏன் இவ்வளவு நேரம் தூங்குற, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவியே, உன் ஜெபத்தாலதான் எங்களுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு, நீ ஏன் தூங்கிட்டு இருக்க, நம்ம பார்த்து யாரும் சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. நன்றாய் இருக்கும் போது, பாதிப்பு இல்லாமல் இருக்கும் போது, பிரச்சனை இல்லாத இருக்கும் போது நன்றாக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது பாதிப்பு வரும்போது நம்ம எப்போதும் போல ஜெபிப்போம். பாதிப்பாகவே தெரியாது. யோனா கப்பலிலே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார், அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிக்கல. இப்போ தண்ணீர்ல தூக்கி போட்டார்கள், ஏன் போட்டாங்க உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விதைக்க டைம் ஆயிடும். கடல் கொந்தளிப்பு, என்னப்பா செய்யணும், சீட்டை கொடுத்து பார்த்தாங்க, யோனாவுடைய பெயர் வந்துருச்சு. நான் என்ன செய்யணும் சொல்லு, என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க, அப்போது உங்களுக்கு அமைதல் உண்டாகிவிடும். தூக்கி போட்டாங்க, ரெடியா ஒரு மீனை வச்சிருந்தாரு கர்த்தர், ரெடியா வச்சிருக்காரு. கண்ணை திறந்து பாக்குறாரு, மீன் வயிற்றுள்ள இருக்காரு. யோனா செத்து போடுவோம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. மீன் வயிற்றுக்குள்ள எப்படி வெளியில செத்தாலும் பரவாயில்ல, இவன் உயிரோட இருக்காரு. உணவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. இப்பதான் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல சந்தர்ப்பங்களிலே, நல்ல வாய்ப்புகளிலே அதிகமாக நேரத்தை எடுத்து கர்த்தரோடு கூட செலவிட்டு நன்றாக ஜெபிக்க வேண்டும். இங்க கொஞ்சம் நம்மளை யோசிச்சு பார்க்கணும். உபவாசம் இல்லாம இருக்கிறாங்க எத்தனை பேர்? உபவாசம் ஐயோ ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் உபவாசம்லாம் ரொம்ப கஷ்டம். என்னால்தான் ஒரு நிமிஷம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த சம்பவத்தை கர்த்தர் விதத்தை வைத்திருக்கிறார். உபவாசம் இல்லாதவர்களை உபவாசம் இருக்க வைப்பார் கர்த்தர். ஜெபிக்காதவர்களை கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். என்ன செய்தால் என்னுடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். என்ன செய்தால் என்னுடைய பிள்ளைகள் உபவாசம் இருப்பார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். அதுதான் இங்கே நடந்தது. யோனா ஜெபிக்கவில்லை, கர்த்தர் மீன் வயிற்றுக்குள்ள ஜெபிக்க வச்சுட்டார். யோனா உபவாசம் இல்லாம இருந்திருக்க மாட்டாரு. இடைப்பட்ட அந்த நேரங்கள்ல தூக்கி போட்டிருக்கலாம் ஒரு வேலை. இப்ப 3 நாள் பாருங்க, சாப்பிடவும் முடியாது, தண்ணீர் குடிக்கவும் முடியாது. இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய ஜெபம் தான். 2ஆம் அதிகாரம் முழுவதும் வேதத்தில் உள்ள பல வசனங்களை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை யோனாவிடத்தில் நான் பார்க்க முடியும். இப்போ பைபிள் கிடையாது அவருக்கு. நமக்குலாம் ஒரு வசனத்தை சொல்லணும்னா பைபிளை தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. பார்க்காம வசனத்தை கரெக்டா சொல்றது ரொம்ப குறைவா தான் இருக்காங்க விசுவாசிகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க, ஆமா எல்லோரும் இப்படிதான் சொல்றாங்க. பைபிள்ல எல்லாரும் இருக்கு, எல்லோரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா பைபிள்ல எல்லாரும் அப்படிதான் இருக்கு. சின்ன சின்ன தப்பு தான், சின்ன சின்ன தப்பு தான், ஏதோ ஒரே ஒரு எழுத்து தான். பைபிள்ல உள்ளபடி நம்ம சொல்றோம். அதான் ரொம்ப நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இதுதான் இன்னைக்கு பாருங்க, பைபிளை பார்க்காமலே வசனத்தை ஒரு 2 வரி சொல்லிட்டு அதை எடுத்து அப்புறம் பார்க்க சொல்றது. சரியா சொல்லுவாங்க, அப்புறம் பார்க்கறதுக்கு பிழை இல்லாம சொல்லுவாங்க. யோனா அதிக வசனங்களை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற, தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற அநேக வேத வசனங்களை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? வேதத்தை நன்றாக அறிந்தவர், அதிகம் வாசித்தவர், வேத வசனங்களை தன்னுடைய இதயத்தில் பதிய வைத்திருந்தவர். இப்ப பைபிள் இல்லாத நேரத்துல வசனத்தை பார்க்காமலே சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்காரு.
அதுவும் எப்படி சமயத்திற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது. இந்த மணமக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாக்க, ஆண்டவரே கர்த்தாவே இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, இனி ஆஸ்பத்திரி பக்கம் போகாத வரைக்கு இவர்களை பாதுகாக்க. மணமக்கள் ஆசீர்வதிக்கிற ஜெபமா அது? சமயத்திற்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்க தெரிய மாட்டாது நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. சமயத்திற்கு ஏற்ற வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்க தெரியவில்லை. யோனா தன் சூழ்நிலைக்கு ஏற்ற வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்போதான் நம்ம செய்திக்குள்ளே போக போறோம். இந்த யோனா 2வது அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பொறுமையா படிக்க. இப்ப 2ஆம் அதிகாரத்துல பொறுமையா தான் வசனத்தை படிக்க போகிறோம். வீட்டுல போய் உட்கார்ந்து பொறுமையா படிங்க. இதை கவனிச்சுக்கோங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல என், எனக்கு, என்னை, இது போன்ற அவரை பற்றியே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா கவனிச்சு. என், எனக்கு, என்னில், நான், நானோ என்று நம்மை பற்றி நம்ம சொல்லுவோம் பாருங்க. என்னுடைய, எனக்கு, நான், இது போல சொல்லக்கூடிய தம்மை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பைபிள் இந்த 2ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை வந்திருக்குன்னு சொல்லி நீங்க வாசிச்சுட்டு அடுத்த ஆராதனைக்கு வர்றப்ப நீங்க பாஸ்வேர்டை சொல்லுவோம். நான் போன் பண்ணி கேட்பேன் எத்தனை பேர் சொன்னாங்க. வீட்டுல போய் படிக்க இப்ப படிக்காது, இப்ப படிக்காது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா பாதிதான் கண்டுபிடிக்கணும். வீட்டுல இருந்து உட்காந்து பொறுமையா படித்து நீங்க போன் பண்ணி சொல்லிக்கீங்க பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க பாருங்க, அவங்களுடைய தங்கச்சி மகள் சர்ச்சு இருக்காங்க. ஒரு 8-9 வயது ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை இது மாதிரி ஒரு முறை சபையில செய்தி சொன்ன போது வீட்டுக்கு போய் உட்கார்ந்து உடனே போன் பண்ணி, மாமா நான் பார்த்துட்டேன் எத்தனை முறை இருக்குதுன்னு சொல்லி உடனே வீட்டுக்கு போன உடனே, நீங்க எத்தனை பேர் நீங்க வீட்டுக்கு போன உடனே பாஸ்டர்ட்ட போன் பண்ணி சொல்றீங்கன்னு பார்க்கணும். கவனிங்க. என், எனக்கு, என்னில், நான், நானோ, என்னை, இது போன்ற வார்த்தைகள் அடிக்கடி இந்த 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இது எதை காண்பிக்கிறது? ஒரு சுயநலமுள்ள ஜெபம், சுயநலமுள்ள ஜெபத்தை காண்பிக்கிறது. நிறைய பேருடைய ஜெபமா எப்படித்தான் சுயநலம் தான். மற்றவர்களை பத்தி கவலையே படுறது கிடையாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. சுயநலம் உள்ள ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் அவசியம். சுயநலம் உள்ள ஜெபம் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாலே தொட்டதுக்கெல்லாம் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்குக்குட்டி இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒன்று விடாம அத்தனைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்காக ஒரு வார்த்தை கூட வராது ஜெபம். நீங்க யோசிக்கலாம், அவர் மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரு, தன்னுடைய பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிக்கிறாரு, அவருக்காக மட்டும்தானே அவர் ஜெபிக்க முடியும் என்று சொல்லி. உண்மை எதுதான், அவருக்காக தான் ஜெபிக்க முடியும். இப்போ நான் என்ன வச்சுக்கீங்க, எனக்கு இப்ப தாங்க முடியாத அளவுக்கு உடம்புல பயங்கர தாங்க முடியாத பலவீனம், எந்திரிச்சு நடக்கவும் முடியல, படுத்த படுக்கையா இருக்கேன். என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நான் இதே ஜெபம் கத்தாவே என்னுடைய பலவீனங்களை மாற்றுங்கப்பா, நீங்க மாற்றினாதான் ஆண்டவரே நான் சுகமா ஆரோக்கியமா உங்களுக்கு ஊழியம் செய்யலாம். இது ஜெபிக்கிறது சுயநலம் உள்ள ஜெபமா இல்ல. இதோடு கூட சேர்த்து என்ன போல எத்தனை நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் இப்படி ஊழியத்தை செய்ய முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையில் இருப்பாங்களோ அவர்களெல்லாம் சுகமாக்குங்க, இப்படி சேர்த்து ஜெபித்தாதான் அது கர்த்தர் விரும்புகிற ஒரு ஜெபம். மற்றவங்களுக்காக ஜெபிக்காம தனக்காக மாத்திரம் ஜெபிக்கிற ஜெபம் சுயநலம் உள்ள ஜெபம். இந்த கொரோனா டைம்ல நம்ம வீடுகள்லாம் முதல்ல ஜெபம் இருக்குதா? என்னுடைய மனதுல நினைவிற்கு வருதுன்னு சொல்றேன். கொரோனா வருது பரவுகிறது என்று சொன்ன போது சபை மக்கள் ஜெபித்த அந்த ஜெபம் இப்ப கிடையாது. ஐயோ கர்த்தாவே இதுக்கெல்லாம் எங்கள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்லி அடித்து மோதிக்கொண்டு குழப்பிக்கொண்டு கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஜெபம் இப்பொழுது இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் நிறைய பேருக்கு கிடையாது. கொரோனா வந்தாதான் ஜெபமாங்க. அது எது வந்தா அது எது வேணாலும் வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, இது போய் எல்லாம் நிறைய பேர் கொள்ளை நோய் இருக்கிறாங்க. இது கொள்ளை நோயே கிடையாது, இது ஒரு தொல்லை நோய். இது ஒரு தொல்லை நோய். இது கொள்ளை நோய் சொன்னா வந்துட்டு கொள்ள வந்த வழியா கூட ஆனா கொள்ளை நோய் எப்படி சொல்லலாம். கொள்ளை நோய்னா என்ன அர்த்தம்னா, கொள்ளை அடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்?
அல்ல போடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொள்ளை அடிச்சுட்டாங்கன்னா இந்த பொருளுக்கு இருக்காது. கொள்ளை நோய் வந்தா அந்த ஆளை காப்பாற்றவே முடியாது. ஆக இது ஒரு சாம்பிள் தான். இனி வரப்போது தான் கொள்ளை நோய் இருக்கும், இதுக்கு பிறகு வரப்போகுது. அதுக்காக நாம ஜெபித்து ஆயத்தமாகணும். நம்மை சார்ந்தவர்களை கர்த்தர் விலைக்கு பாதுகாக்கும்படி நாம இப்பவே ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி கூட இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிறோமா யோசிச்சு பாருங்க. எனக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது, எனக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நிறைய பேருடைய ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் அனுப்பி இருக்குது ஆண்டவரே, இதன் மூலம் துன்மார்க்கர்களை அழித்து போடும் ஆண்டவரே, துன்மார்க்கர்களை அழித்து போடும். தயவு செஞ்சு அந்த ஜெபத்தெல்லாம் மாற்றணும். அவளை ஜெபிக்கவே கூடாது. அந்த துன்மார்க்கரை உண்டாக்குறவர் கர்த்தர் தான், அவருக்கு அழிக்க தெரியாதா? நம்ம யார் அவருக்கு சொல்றதுக்கு? அந்த துன்மார்க்கர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அமையன். முதலாவது நான் பார்த்த ஜெபம் சுயநலம் உள்ள ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகள் சுயநலம் உள்ள ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்கள். போதுங்க. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்தில் நீரினை தள்ளிவிட்டீர். இப்போ சமுத்திரத்துல யோனாவை தள்ளி விட்டது யார்? யாரு? அந்த கப்பலில் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? தூக்கி சமுத்திரத்துல போட்டாங்க. அவர்களாக போடவில்லை, யோனா தான் போட சொன்னாரு. நான் என்னப்பா செய்யணும்? என்ன தூக்கி சமுத்திரத்துல போட்டுருக்கேன்னு சொன்னாரு. அப்பொழுது அவர்கள் உடனே போடவில்லை. நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பொறுமையா படிச்சு பாருங்க முதல் அதிகாரத்தை. இந்த முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க எப்படியாவது தப்பி கரை சேரலாம் என்று போராடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். யோனா என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்கன்னு சொல்றாரு, ஆனா போடல. அவங்க முயற்சி பண்றாங்க, எப்படியாவது எப்படியாவது எப்படியாவது. ஆனா சமுத்திரத்தினுடைய அந்த கோர தாண்டவம் அதிகரிக்கிறது. இப்போ நாம தப்பி பிழைப்பதற்கு வேற வழி இல்லை, இந்த தூக்கி கடல்ல போட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவங்க தேவனை நோக்கி பார்த்து பொருத்தனை செய்து இந்த பழி நாங்க இப்ப தூக்கி தலையில போட போகலாமே, இந்த பழி ரத்த பழி எங்க மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பயத்தோட தூக்கி போடுறாங்க. அவர்களும் உடனே போடல. தண்ணீர்ல போட்டதற்கு காரணமே யோனாதான். கப்பலில் உள்ளவர்களும் கிடையாது, கர்த்தரும் கிடையாது. யோனாதான் அதுக்கு காரணம். நான் நினிவேவுக்கு போக மாட்டேன், நான் செத்தாலும் சாவேன ஒழிய நினிவேவுக்கு போக மாட்டேன்னு அர்த்தம். அதுக்காக தூக்கி போட சொல்றாரு. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அப்பொழுது கர்த்தர் இந்த நிலைமையை மாற்றுவார் என்று ஜெபித்திருக்கணும். நம்ம விசுவாசிக்க மாதிரி இருக்கணும். நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என்ன அர்ப்பணிக்க மாட்டேன், அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன அர்ப்பணிக்க மாட்டேன். ஊழியக்காரங்க வந்து நினைப்புட்டாங்க, பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் ஏதாவது மட்டும் குறைவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, இருந்து அறிக்கையிடுங்க. இவர் யாரு எனக்கு சொல்றது? வீட்டுல போய் இவரு பெரிய தீர்க்கதரிசி, அவரு இவரு பெரிய நீதிமான், அவரு என்ன போய் சொல்றாரு? ஏதாவது குறை இருந்தா யோசிச்சு பாரு, கண்டுபிடிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லி என்ன சொல்றதுக்கு இவர் யாரு? கர்த்தரே சும்மா இருக்க, கர்த்தரே அமைதியா இருக்காரு, என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. இவன் சொல்றாரு. கர்த்தர் அப்புறம் எப்படிதான் சொல்லுவாரு? யாரோ ஒருவர் மூலம் தான் சொல்லுவாரு. கர்த்தர் நேரடியா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆட்களா? யாரோ ஒருவர் மூலம் தான் கர்த்தர் சொல்லுவாங்க. கவனிக்கும். இரண்டாவது எப்படிப்பட்ட ஜெபம்? கர்த்தரை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம். நீங்க யாரும் கை தூக்கணும்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னுடைய ஜெபத்துல நான் கர்த்தரை குற்றப்படுத்துறதே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. கையில தூக்கி தூக்கலாம், யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஜெபத்தில் நான் கர்த்தரை குற்றப்படுத்துறது இல்லை. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, சமுத்திரத்தின் நடு மையமாகி ஆழத்தில் நீ என்னை தள்ளிவிட்டீர். இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தெரியுங்களா? நான் இப்போ அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே கர்த்தாவே நீங்க தான் காரணம். சொல்லிருக்கோமா? நான் நல்லா தான் இருந்தேன் ஆண்டவரே, என்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருந்தேன்.
ஆனால் இப்பொழுது நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். இது திடீரென்று வரவில்லை. இது ஏதேன் தோட்டத்திலே உருவானது. கனியை புசித்தாயா? தேவரீர் எனக்கு துணையா இருக்கும்படி ஏவாளை கொடுத்தீங்க. அந்த வவ்வால் தான் கடிச்சது பழத்தை. முதல்ல அந்த வவ்வால் கடிச்ச பழத்தை நான் தின்ன பிறகுதான் வைரஸ் உருவாயிடுச்சு. அது முழு உலகத்தையும் பாவம் என்ற வைரஸ் பாதித்து விட்டது. பாவம் என்ற வைரஸ் முழு உலகத்தை நெஞ்சிச்சு, பாதித்து விட்டது. முதல்ல ஏதேன் தோட்டத்தை தான் இந்த வம்பு நடந்தது. கர்த்தரை குற்றப்படுத்துற ஒரு நிலைமை. அதே நிலைமை தான் அவங்களுடைய பேரை பேத்தி தான் நம்ம எல்லாம், அவங்களுடைய சந்ததி தானே நம்ம. அதனாலதான் இன்றைக்கு கர்த்தரை பார்த்து அநேகர் சர்வசாதாரணமாக குற்றப்படுத்தி விடுகிறார்கள். ஆனா நீங்க பொறுமையா பாருங்க, எந்த இடத்துல கர்த்தர் திருப்பி பதில் கொடுக்கவே இல்லை. கோபப்படல, வருத்தப்படல. நம்மை பார்த்து குற்றம் இல்லாம நம்ம யாராவது குற்றப்படுத்தினால் எத்தனை பேர் பொறுத்து கொள்ளுவோம்? நீங்க 10 ரூபாய் பணம் வச்சிருந்த, நீ இதே எடுத்தியா அப்படின்னு யாராவது பணத்தை காணும், நீ தான் எடுத்து நினைக்கிற அப்படின்னு சொன்னா போட்டு போயிடுவோம். வக்கீல் ஃபீஸ் என்னாச்சு? 10 ரூபாய் காசு போச்சு. மான நஷ்டப்படு எல்லாத்துக்கும் போட்டுதான். முழங்கால் போடுங்க. நம்மை குற்றப்படுத்துறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நம்மை குற்றப்படுத்துறாங்க அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், உயர்த்த போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. உடனே பாஸ்டர் 10 ரூபாய் பைசா காணாம என்ன போய் அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு பாஸ்டர்லாம் வேற வேலையில் இல்லை, நேரம் வந்துட்டு பாஸ்டர் அவசியமான காரியத்திற்கு, உதவியான காரியத்திற்கு, ஊழியத்திற்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் பாஸ்டர் தேடி வர்றது இல்ல. 10 ரூபாய் காணாம வச்சு பாஸ்டர் என்ன அவனோட படித்த பாஸ்டர் பாஸ்டர் சேர்த்து அழ வச்சுட்டு நீங்க அழுதுட்டு இருந்த பாஸ்டர் நான் போயிட்டோம். அவன் பாஸ்டர் அழுந்தா இப்படியும் ஒரு விசுவாசி அதான் போயிட்டு 10 ரூபாய் இது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு போய் இப்படி அழுகுறாங்க. பாஸ்டர் அழுதுதான் ஆகணும். கர்த்தரை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம் முதல்ல மாறணும். தொட்டதுக்கெல்லாம் கர்த்தரை குற்றப்படுத்துறது, எது நடந்தாலும் கர்த்தரை குற்றப்படுத்துறது. நான் பிசாசு போய் கர்த்தர்கிட்ட போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னாரா, டேய் ஏன் அழுதுருப்ப? இது கர்த்தர் தேம்பி தேம்பி அழுதுருக்கான் பிசாசு. என்னப்பா ஏன் அழுத? உங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் அவங்க செய்யற தவறுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன குற்றப்படுத்துறாங்க கர்த்தாவே. என்ன நடந்தது? ஒரு பையன் மொபைல் பேசிக்கிட்டு இருந்தான், மொபைல் பேசிக்கிட்டே வண்டியில போனான். திடீர்னு வண்டியில மோதி மொபைல் 25,000 மொபைல் சுக்குநூறா போயிடுச்சு. வண்டியும் ஒரு இடத்துல மோதி அடிபட்டு கிடக்கலாம். எல்லாம் பிசாசு பண்ற வேலை அப்படின்றான். இவனை யாரு மொபைல் பேசிட்டு வண்டியில போக சொல்லுது? இவன் செய்த தப்புக்கு என்ன குற்றப்படுத்தலாம்? அப்படி பிசாசு அழுதான். அப்படித்தான் ஒன்று பிசாசை குற்றப்படுத்துமோ, இல்ல கர்த்தரை குற்றப்படுத்துமோ. அப்படியே இல்லையா இருக்கவே இருக்கிறாங்க எலிச்சவாயங்க பாஸ்டர். 2 விசுவாசி பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரதர் ஆக்சிடென்ட் ஆகி பாவம். ஆமா பிரதர், நீங்க போய் பாத்தீங்களா? நான் பார்த்தோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? பாஸ்ட் ஜெபம் பண்றது இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாஸ்ட் ஜெபம். பாஸ்ட் மட்டும் நல்லா ஜெபம் பண்ணாருன்னா, விசுவாசிகளை பாதுகாக்கும்படி ஜெபிச்சாருன்னா அந்த இது மேல ஆகவே ஆகாது. அப்புறம் இதெல்லாம் ஜெபம் பண்றதே கிடையாதுங்க. ஊழியக்காரன் தான் கிடைச்சான், அவன் தான் இழிச்சவன். கர்த்தரையே குற்றப்படுத்துகிறாங்களே, ஊழியக்காரரை எப்படி குற்றப்படுத்துவாங்க? கணவரை எப்படி குற்றப்படுத்துவாங்க? மனைவி எப்படி குற்றப்படுத்துவாங்க? பிள்ளைகளை, பெற்றோரை, மற்றவர்களை எப்படி குற்றப்படுத்துவாங்க? ஜெபம் மாறணும். ஒரு முறை ஒரு சர்ச்சுக்குள்ள நான் போகிறேன். அதாவது நான் வேற ஒரு பாஸ்டர் பார்த்துதான் போகிறேன். சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே பாஸ்டர் வீடு. உள்ள எட்டி பார்த்தா பாஸ்டர் இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த சபையில ஒரு விசுவாசி ஸ்டேஜ் கிட்ட ரொம்ப நாள் போட்டு, ஓ ஆண்டவரே அடிச்சு நொறுக்குங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமா எழுப்பினவெல்லாம் அடிச்சு நொறுக்குங்க ஆண்டவரே,
நம்முடைய வல்லமை இறங்கி தரப்பட்ட பார்க்கணும் ஆண்டவரே. ஜெபம்னா இதுதான் ஜெபம். தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறது, தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது, கர்த்தருக்கு ஏற்றாது போல் கடந்து வருவதற்கு ஜெபிக்கிறதுனா நேரம் இல்லை விசுவாசிகளுக்கு. கர்த்தரை குற்றப்படுத்துகிறவர்கள் வேறு எதற்கும் கவலைப்படவும் மாட்டாங்க. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கவனிங்க, 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள். இந்த வார்த்தையை சொல்லிதான் ஜெபம் பண்றாரு. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள். இது பெருமை உள்ள ஜெபம். யாரையோ சொல்லி ஜெபிக்கிறார், யாரையோ சொல்லி. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஜெபத்திலே மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக, மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களுக்கோ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே ரொம்ப சுகவீனமா இருக்காங்க, சுகமாகுங்க, நம்ம பொருளாதார நெருக்கடி இருக்காங்க, நெருக்கடிகளை மாற்றுங்க, நம்ம பிள்ளைக்கு காலத்துல சீட்டு கிடைக்கல, நல்ல அட்மிஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. இப்படி மற்றவர்களுக்காக இவைகளுக்காக தான் ஜெபிக்கணும். மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை, குற்றங்களை சொல்லி ஜெபிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நிறைய பேரு ஜெபத்துல இந்த முக்கியமா அதிக நேரம் 1 மணி நேரத்துல 55 நிமிடம் மற்றவங்களை குற்றத்தை சொல்லி ஜெபிக்கிறது தான் அதிக நேரம் எடுத்துக்கிறது. அந்த ஒரே எசப்பா அவங்க கிட்ட ஒரு குறைவுகளையே சொல்றது. ஒருவேளை ஒரு குறைவுள்ள ஒருவரை பார்க்கலாம், பொய் சொல்றாங்க ஒரு விசுவாசி, உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த ஒரே நல்ல ஒரு விசுவாசி, அவங்க இப்ப இப்படி இருக்கு, அவங்களே மாறிட்டாங்கப்பா, அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க, அப்படி சொல்லி ஜெபிக்கலாம். தன்னுடைய நிலைமையை உணராமல், தன்னுடைய வீழ்ச்சியை, தன்னுடைய விழுகையை குறித்து கண்டுபிடிக்காமல், மற்றவங்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, மற்றவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது, மற்றவர்களை பற்றியே செபித்துக் கொண்டிருப்பது. யோனா வழி விலகி போயிட்டாரு. அதனாலதான் கடல்ல கொந்தளிப்பு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரு. காரணம் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியாதவர் போல இவர் ஒருவர் மாத்திரம் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு ஏற்றார்கள் இருப்பது போல, இவர் பார்க்கிற மற்றவர்கள் எல்லாரும் சரியில்லாதவர்களை போல இவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய குறைவை உணர முடியாதவர்கள், தன்னுடைய குறைவை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் மற்றவர்களை குற்றவாளியாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய குறை உணர்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் மற்றவருடைய குறைவை, குற்றத்தை பெரிதாக பார்க்க மாட்டார்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தவே மாட்டார்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குங்க? ஜெபத்திலேயே பெருமையா ஜெபிக்கணும். சபையிலே சில பேர் ஜெபிப்பாங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும், மற்றவங்களை பத்தியே ஜெபிப்பாங்க. இந்த பரிசேயர் நாயக்காரர் 2 பேர் ஆலயத்தில் ஓடி வந்து ஜெபிச்சாங்க பாருங்க. ஒருவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து புலம்புகிறான், இன்னொருவன் தன்னிடத்துல உள்ள நல்ல காரியங்களை சொல்லி பெருமையாக ஜெபம் பண்றார். இவர் யோனா எப்படி ஜெபிக்கிறாரு? தன்னை பற்றி உணராமல் மற்றவர்களை தேவையில்லாம இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு ஜெபிக்கிறார். இதுதான் பெருமைக்கு அடையாளம். தன்னை அர்ப்பணிக்க மாட்டாங்க, தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன்னை உணர்வதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு டிவில நிறைய பேரு, நிறைய டிவி சேனல் நிறைய ஓடிட்டு இருக்குது. நம்ம டிவி ஆன் பண்ணாலே நிறைய ஓடும், பிரசங்கம், பாட்டு எல்லாம் ஓடும். சபையில உள்ள ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க நிறைய பேர் சபையே அப்படியே ஓரம் அடித்து டிவியே ஆராதிக்கிறது. டிவி ஆராதனை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அவர் பிரசங்கம், இவர் பிரசங்கம், அவங்க ஆராதனை, இவங்க ஆராதனை, அவங்க பாடல், இவங்க பாடல். கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையினுடைய ஆராதனை தான் முக்கியம். டிவியில பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு மோசம் போய்க்கிடும், மறந்துடாதீங்க. நான் கொத்தவா சபையில சொல்லுவேன், டிவியில உள்ள பாடல்களை கேளுங்க, அதுவும் தலைவலி பிடிச்சதுன்னா ஆஃப் பண்ணி கொடுக்குறேங்க. அதாவது உன்னை அதிசயம் காண செய்வேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி காட்சிகள் இருக்குன்னா அது வேற. உன்னை அதிசயம் காண செய்வேன்னு சொல்லிட்டு
தலை முழுக்கும் ஒரு 50 கிலோ பூவை வச்சுக்கிட்டு இந்த விரல்ல இருந்து அப்படியே பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு முழங்கை வரைக்கும் நிறைய எடுத்து மாட்டிக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு இருந்தாக்க அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமா தான் இருக்குது. உன்னை அதிசயம் பார்க்கறதுக்கு அதிசயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கீழே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. டிவி ஆஃப் பண்ணி போட்டுருவோம். பிரயோஜனமான பாடல், நல்ல ஆவிக்குரிய சேனல்ல ஆவிக்குரிய பாடல் வருதா நல்லா கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, நல்லது. தேவையில்லாத ஓரம் கட்டுங்க. நான் குத்தால சொல்லுவேன், குத்தால சபையில சொல்லுவேன், டிவி சேனல்ல வரக்கூடிய அது முதல்ல தொடவே தொடாதீங்க. பாடல் கூட பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அப்படி மோசமா இருக்கு. ஆவிக்குரிய நிலைமையில இல்லை. அந்த டிவியில பேசக்கூடியவங்க அந்த பிரசங்கத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை பார்க்க 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 அதுல உள்ள தேவையில்லாத ஸ்பிரிட், அந்த தேவையில்லாத அந்த கோளாறு பிடித்த ஆவிகள் கத்தோலிக்க பிள்ளைகள் தான். அதை பார்த்தவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள் அந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, மேல இருந்து ஒரு வெள்ளை குதிரை இறங்கி வருது, அது கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்குது, அது பழுப்பு நிறமா மாறுது, இப்ப நம்ம இதுல சிகப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிகப்பா மாறுது. இதை காண்கிறது நான் யாருக்கு பிரயோஜனம்னால அது கிழக்க போனா மேற்க போனா குதிரைன்னு அது ஆடு மாடு கோழி இருந்தா ஏதோ ஒரு திசைக்கு போகதான் செய்யும். அது வெள்ளையம்மா தான் பச்சையம்மா தான். அது எப்படி மாறணும், ஏன் மாறுது கொஞ்சம் சொல்லுங்கலாம். பாக்குறவங்களாம் ஏன் மாறுறாங்க, அது ஏன் மாறுது, பாக்குறவங்களாம் ஏன் மாறுது, அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. தூக்கி போடுங்க அதெல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள அந்த அவங்களோட பெருமையின் ஆவி அதை பார்க்கிற ரசிகர்களுக்கும் வந்துடும். தூக்கி போடுங்க, அதெல்லாம் ஓரம் கட்டுங்க. ஜெபத்துல மற்றவர்களை குற்றப்படுத்துவது பெருமை உள்ள ஜெபம். ஆமென். அடுத்து இதே 8ஆம் வசனத்தை பின்பகுதியை பார்க்கலாம். பின்பகுதியிலே கிருபையை போக்கடிக்கிறார்கள், கிருபையை போக்கடிக்கிறார்கள், கிருபையை அலட்சியப்படுத்துகிற ஜெபம், கிருபையை அலட்சியப்படுத்துகிற ஜெபம். கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். ஜெபிக்கும் போது, ஜெபத்துல கோளாறு வரும்போது ஆவியானவரை என்ன செய்வது, குறுக்கிடுவான். நீ என்ன இப்படி செய்யற, இது தேவையில்லாத, அதை விடு, இந்த காரியத்துக்கு ஜெபி காரப்படுத்துவான். ஒருத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப இந்த தகச்சி வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, எதுக்கு மாதிரி ஜெபம் பண்ணணும், நான் காலேஜ் அட்மிஷன் தான் போறேன் பாஸ்டர், கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைக்கு நல்ல அட்மிஷன் கிடைக்க உதவி செய்யுங்க, விரும்புகிற காலேஜ்ல இடம் கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆமென். ஜெபிக்கும் போது கர்த்தர், இப்ப நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜெபிக்கும் போது நீ இன்னைக்கு போக வேணாம், இன்னைக்கு போகாத, ஏன் போகல, இன்னைக்கு போகாத, கர்த்தர் பரவத்த. இப்ப ஜெபிக்கும் போது ஊழியக்காரன் கர்த்தர் குறிக்கின்றது. அப்ப நாங்க உடனே சொல்லணும், உடனே சொல்லணும். இப்ப நீங்க ஜெபிக்கும் போது உங்க கணவரோ மனைவியோ அதுல உள்ள குறைபாடுகளை, இதுதான் ஜெபம் இப்படிலாம் செய்யக்கூடாது குறுக்கிடாம, அது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அதை வந்து சரி பண்ண, ஆமா நான் சரியா கவனிக்கல, இப்படி ஜெபிச்சிருக்க கூடாது, சரிப்படுது. அதுதான் கிருபையை காத்து கொண்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளாதாங்க கிருபையை போக்கடிக்கிறது, கிருபையை போக்கடித்து கிருபையை அலட்சியப்படுத்திட்டு ஜெபிக்கிறது. சமீபத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் காலையிலே ஆராதிக்கும் போது ஆன்லைனுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம். இப்ப நான் சொல்றேன் பாருங்களா, இப்ப நான் சொல்றதுக்கு இங்க சாட்சியம். நான் புத்தக சமையல உள்ள இதே போல ஒரு கேமரா ஸ்டாண்ட் ஒண்ணு எடுத்து அவங்க கையில கொடுத்தா போத நீங்க தான் அடிச்சு ஊற்றி கொண்டு வருது. திரும்ப என்ன பண்ண, அந்த ஸ்டாண்டை கொண்டு கொண்டு வச்சிருக்கேன். நான் எதுக்காகனா, இப்ப நான் கொடுக்குற இந்த செய்தி அப்படியே வீடியோ எடுத்து அடுத்த வாரம் ஆன்லைனுக்கு கொடுக்குறது அப்படியே விட்டுலான்னு சொல்லி மைக் எடுத்து, மைக்கு வந்து வண்டி பெட்டி இருக்குது, டை மைக், கலர் மைக், அதை அப்படியே மொபைல்ல கனெக்ட் பண்ணி வீடியோ எடுக்க வேண்டியதுதான். ஸ்டாண்ட் எடுத்துட்டு வர சொல்லிட்டா வண்டி ஸ்டார்ட் பண்ணப்ப அதை விட்டு வச்சு ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன், ஏற்கனவே ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குது, உனக்கு அந்த ஸ்டாண்டு தேவை வாங்கி அந்த தெரியும்.
ஆவியார் குறிப்பிடும் போது நம்ம விட்டு கொடுத்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி வீடியோ நாங்கள் ஆராதிக்கிறத எடுத்துக்கொண்டு ஆராதிக்கிறோம், அது வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஐயா ஒருத்தர் வந்தார். எனக்கு சுத்தமா பசி இல்லை, சாப்பிட முடியல, ஆல்ரெடி ஒரு கேன்சர் பேஷண்ட். எனக்கு பசி எடுத்தா போதும், கொஞ்சம் சாப்பிட்டா போதும், அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்க ஆறாம் முடிச்ச பிறகு நான் உடனே ஜெபம் பண்ணுவேன். காலையில ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 7-7 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ரெக்கார்டிங். நைட்டு 8:30 மணி இருக்கும் பேசிட்டு இருப்ப, 7:30 மணி இருக்கும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு பசி எடுக்கணும்னு ஜெபம் பண்ணியாச்சு. நான் ஒரு பசி எடுக்கணும் சாப்பிடணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் பொழுது ஆவியார் பாரப்படுத்துறாரு, தெளிவா அந்த ஆளுக்கு சத்தியத்தை சொல்லு. அவர் உட்கார வச்சு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா, அவருக்கு பசி இல்லை, எனக்கு பயங்கர பசி, நான் போய் சாப்பிடணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உட்கார்ந்து அவர்கிட்ட தெளிவாக சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். பாவம்னா என்ன, பாவின்னா யாரு, மனம் திரும்புதல், இதெல்லாம் பாவம் எல்லாம் தெளிவா சொல்லி அவர் கடைசியா தன்னை அந்த பிரதர், அவங்க மனைவி, அவங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஜெபிக்க அவருக்கு சத்தியத்தை சொல்லி முடிச்ச பிறகு அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல அவங்க கூட உட்கார்ந்து ஜெபித்தார். தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார், தன்னுடைய பாவங்களை சொல்லி அழுகிறார். பாவம், இந்த பாவத்தோட நம்ம மனிதர் செத்து போயிட்டாக்க நரகத்தை தான் போகணும். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நம்ம பூமியை விட்டு பிரியும் போது சொர்க்கத்துல போய் ஏசப்போட சந்தோஷமா இருக்கலாம். தெளிவா சத்தியத்தை சொல்லி வச்சு அவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கிறார். 1 மணி நேரம் உட்கார்ந்து அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அடுத்த நாள் இறந்து விட்டார். அதுக்காக ஆண்டு சொன்னீங்கன்னா சரி, தெளிவா சத்தியத்தை சொல்லிருக்காரு. கர்த்தர் குறுக்கிடும் போது எந்த காரியமானாலும் விட்டு கொடுக்கும். அப்படி விட்டு கொடுக்காதவர்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்கள், கிருபையை அலட்சியப்படுத்துகிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அளவில்லாத கிருபைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் நிறைய பேர் அவசியப்பட்டுட்டே இருக்காங்க. கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு கூட்டத்துல என்ன கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல என்ன கூட்டம் நடத்துறவங்க அவசியம் நீங்க வரணும் பாஸ்டர் சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. ஓட்டம் பிடிச்சி பறந்துட்டு போனேன். நான் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது போகிறேன். அப்ப ஒரு செய்தியாளர் செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கிற செய்தி கவனிக்கும் போது கவனிக்க என்னுடைய முகம் வர அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிட்டு இருக்குது என் முகம். என்ன காரணம் அப்படின்னா, சினிமா காமெடியன்ஸ் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிரசங்கத்துல ஜோக்கா பேசுறது தப்பு கிடையாது. அது சில காரியத்தை புரிய வைக்கும் போது, சில கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும் போது, சில நேரத்துல வருதுன்னா அது வேற விஷயம். அப்படியே முழுக்க வந்து சினிமாவில் உள்ள காமெடியன்ஸ் மாதிரியே நீங்க உடனே பாஸ்டர் உங்களுக்கு எப்படி திருக்கட்டாதீங்க. அது ஒரு பெரிய விளக்கம். ஒரு திருமணத்துக்கு தரகம்பாடியில ஒரு மேரேஜுக்கு போனோம். ரொம்ப தூரத்துல இருந்து ஜெயங்கோடத்துல இருந்து பஸ்ல விட்டாங்க. ஒரு திருமணத்துக்கு எதையும் சேர்த்து அழைச்சிட்டு போனாங்க. வர்றப்ப தப்பி மாட்டுல வாலிப ஆம்பளை பசங்க என்னடா அப்படியே சினிமா நடிகர் காமெடியன்ஸ் பேரெல்லாம் சொல்லி இந்த சினிமா அது வரும்ல இது வரும்ல அந்த சினிமா இது அந்த மாதிரி பேசுறாரா அப்படின்னு நான் உடனே கூப்பிட்டேன். வாங்க என்ன பேசுறாரு என்னன்னு விளக்கமா கேட்டேன். அப்பதான் சொல்றாங்க மாஸ்டர் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அந்த பசங்க சொன்னாங்க பிறகு அது அப்படியே நான் சொல்ற ஒரு ஊழியர் பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி இருக்குது, இப்படிதான் இருப்பாங்களோ, இப்ப எல்லாம் நவீன காலத்துல இருக்கிற எல்லாம் அப்படிதான் இருப்பாங்களோ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுல ஊழியர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் பேசும்போதே சொல்றாரு, நான் பின் பக்கத்துல இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவங்க முகம் மாறிட்டு இருக்குது. நான் பேசுறத பார்த்து அவங்க முகம் அவர் இப்படியே சொல்றது வீடியோ இருக்குது. உங்களுக்கு என்ன பிறகுனா போட்டு கட்டலாம், ஆள் யாரும் தெரிஞ்சு போயிடுவோம், போட்டு கட்ட மாட்டாங்க. முகம் மாறிட்டு இருக்குது. யாருடைய முகம் எப்படி மாறணும்னு எனக்கு கவலை இல்லை. நான் என் ஸ்டைல தான் பேசுவேன். உங்க ஸ்டைல நான் சினிமா நடிக்கிற மாதிரி பேசுறதுதான் உங்க ஸ்டைலா?
சினிமா நடிகர் மாதிரி சத்தம் போடுறது, பேண்ட போடுறது, புடவை கட்டிக்கிறது, சுடிதார் போட்டுக்கிறது, முடி விட்டுக்கிறது, மை விட்டுக்கிறது, பொய் விட்டுக்கிறது, சினிமாக்காரங்க செய்யறதுதான் உங்களுக்கு ஸ்டைலா? கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை அலட்சியப்படுத்துகிறார்கள். கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கர்த்தர் பேசிட்டாருன்னா விட்டுறணும். நாங்களாம் என்கிட்ட நீங்க மீசை எடுத்துக்கீங்க, மீசை எடுத்து கர்த்தர் பேசினாலும் எடுத்து மீசை எடுத்து சொல்லி பேசினாங்க கர்த்தர் என்கிட்ட. அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா கோமாளியோட மோசமான கோமாளி மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. எடுன்னு சொல்லிட்டாரு. எடுத்து உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், மொட்டை இடின்னு கர்த்தர் சொன்னா எடுப்பீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? வீட்டுல போய் மொட்டை இடி அடிப்பீங்களா? என் ஆண்டவர் எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படி சொல்லக்கூடிய ரொம்ப குறைவா தான் மொட்டை அடிச்சா அசிங்கமா இருக்கும். மொட்டை அடிச்சா மீசை எடுறானாவே மீசை வச்ச போட்டாவையும் மீசை இல்லாத போட்டா பார்த்தா மீசை வச்ச போட்டா பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியுது, மீசை இல்லாத போட்டா பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுது. எடுன்னு சொன்னா கோமாளியா எடுத்துட்டு இருக்கோம். என்ன சொல்றது அவர்கள்? எனவே கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, கர்த்தர் எதிலே குறுக்கிடுகிறாரோ, கர்த்தர் எதை செய்யும்படி நம்முடைய உள்ளத்தில் பாரப்படுத்துகிறாரோ அல்லது ஊழியக்காரர்கள் மூலம் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் தெளிவாக சொல்லுகிறாரோ, குறுக்கிடுகிறாரோ, இடைப்படுகிறாரோ அதை செய்வதுதான் கிருபையை காத்துக் கொள்வது. கிருபையை காத்துக் கொள்வது. 1992 வருஷம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல்ல மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்களிடத்துல நானும் ஆடுதல் பாஸ்டர் 2 பேரும் முதல்ல வேதாகம பயிற்சி வகுப்பு முதல்ல இந்த 2 பேருக்கும் நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது நன்னிலம் பகுதியிலே பெந்தகோஸ்து சபையும் கிடையாது. வாரத்தில் 2 நாள் புறப்பட்டு சென்று ஊழியத்திற்கு செல்வேன். அப்படி சென்ற போது திடீரென்று பாஸ்டர் அப்ப போய் விசாரிப்பான், ஊழியர்களுக்கு எப்படி ஆத்மாதான் எல்லாம் கேட்கிறாங்கள விசாரிப்பான். அப்ப விசாரிக்கும் போது கேட்டாங்க, நீங்க வாரத்துல 1 நாள் நன்னிலம் போயிட்டு 1 நாள் புத்தகம் போறீங்களான்னு கேட்டாங்க. அன்றைக்கு அவர்கள் புத்தாலத்துக்கு 1 நாள் நல்லிடத்துக்கு 1 நாள் போங்கன்னு சொன்னதுனாலதான் அப்ப புத்தகத்தை நான் முடிஞ்சு திரும்ப கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த 2 இடத்துக்கு போறீங்களா, இந்த 2 இடத்துல எந்த இடம் ரொம்ப ஆவியானவர்களை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஊழியத்தில் உற்சாகமா நடத்துறாரு. நான் சொன்னேன், நன்னில தான் பாஸ்டர், நன்னில தான் பாஸ்டர். சரி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே செஞ்சுட்டே இருக்கேன். திரும்ப பாஸ்டர்கிட்ட கேட்டேன், நான் புத்தாலம் மட்டுமே போட்டோம் பாஸ்டர் 2 நாளுக்கு. ஏன் அப்படி கேட்குறீங்க? நமக்கு இந்த புத்தாலம் மட்டும் போகணும் போல வரலாம். சரி போகும். 2 நாளும் புத்தாலம் வர நன்னில ஸ்டாப். அதுக்கு பிறகு கர்த்தர் சபையை கொடுக்க ஆரம்பிச்சார். முதல்ல குறுக்கிட வைத்தது பாஸ்டர் தான் கேட்கிறாங்க. 1 நாள் புத்தாலம் 1 நாள் நன்னிலம். அதுக்கு பிறகு 2 நாள் போகும்படி கர்த்தர் ஏவுதல் கொடுக்கிறார். அப்ப இவைகள் தான் கர்த்தர் நம்மிடத்திலே இடைப்படுகிற அவருடைய கிருபைகள். அவரை குறுக்கிடுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்கலனாக்க நம்மை கொடுத்து கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி, அத உடனே அது எந்த காரியத்திலே கர்த்தர் இடைப்படுகிறாரோ அந்த காரியத்துக்கு கூட நம்ம எடுத்து கொடுத்தோம். அந்த எந்த காரியம் அவ்வளவுதான் தெரியும். என்னோட கர்த்தர் பேசுவது இந்த தம்பிக்கு தெரியுமா? தெரியாது. இந்த தம்பியோட பேசுறது பாஸ்டருக்கு தெரியுமா? தெரியாது. என்னிடத்தில் கர்த்தர் எதை குறித்து இடைப்படுகிறார், எந்த காரியத்திலே விட்டுக் கொடுக்கும்படி, எந்த காரியத்திலே மாற்றிக் கொள்ளும்படி இடைப்படுகிறார், அதுக்கு ரெடியா இருக்கு. அவர்கள் தான் கிருபையை காத்துக் கொள்கிறவர்கள். இவர் பாருங்க, ரொம்ப அழகா பாருங்க ஜெபம் பண்றாரு. கிருபையை போக்கடிக்கிறார்கள். நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். 5வதாக 9ஆம் வசனத்தில் வாசிங்கள். நாடோவில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். சரி கவனிங்க.
இப்ப இந்த ஒன்பதாம் வசனத்துல நானோ வெளியில் துதியின் சத்தத்தோடைய உமக்கு பலியிடுவேன். இது ஒரு மாய்மாலமான ஜெபம். ஜெபத்துல மாய்மாலம் உண்டு தெரியுங்களா? மாய்மாலமான ஜெபம் எப்படின்னா, உபவாச ஜெபம் அல்லது இரவு ஜெபம், நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு கூடி வரும்போது ஜெபத்தை நடத்துற கத்தோலிக்க பிள்ளைகளோ அல்லது ஊழியக்காரர்களோ நம்மில் உள்ள குற்ற குறைவுகளை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் கடந்து வந்து பதில் கொடுப்பதற்கு நம்முடைய குறைவுகள் தடையிடாதபடிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை நடத்துவாங்க. நிறைய பேர் தன்னை உணர்ந்து ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என்னுடைய குறைவுதான்ப்பா, என் குறைவு தடையா இருக்கக்கூடாது, என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அதுல ஒரு பகுதி எப்படி ஜெபிப்பாங்கன்னா, கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருந்ததுன்னா, என்னிடத்துல ஏதாவது குறைவு இருந்தா மன்னிச்சிருக்கேன். குற்றம் இருக்கு இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியாதா? ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியாது. இது ஒரு மாயமான ஜெபம். என்னுடைய குற்றம் பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என்னுடைய குற்றம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இதுல சில ஜென்ரலா ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என்னுடைய குற்றம் குறைவுகள் தடையா இருக்கிறாத நோக்கி என்னை ரத்தத்தால கழுவுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. அதுல சில இடத்துல வம்பு இருக்குது. ஆரம்பத்துல புத்தகத்துல ஊழிய ஆரம்பிச்ச ஆரம்பத்துல ஒரு விசுவாசி வந்து சபையில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிருக்காங்க. அழுது முடிச்ச பிறகு ஏன் என்ன பிரச்சனை இவ்வளவுதான் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கல. நான் டெய்லி வீட்டுல இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி கர்த்தாவே, என்னுடைய குறைவுகள் எல்லாம் மன்னிச்சுங்க ஆண்டவரே, இந்த இரவுல என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னுடைய குறைவு நிமித்தம் ஆண்டவரே எனக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, என் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த இரவு உங்களுடைய வருகை இருக்குமானால் என்னுடைய குறைவுகள் கைவிடப்படுவதற்கு காரணமா இருக்கிறார்கள், என்னை சுத்திக்கிறீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஒப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். மாஸ்டர், என் மனைவி டெய்லி பாவம் செய்யுங்க, டெய்லி வந்து அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்குற பாருங்க, நிலைமை பாருங்க. அவரு ஒருவேளை ஏதோ ஆண்டுடைய வருகை வந்தா அல்லது மரணம் வந்தா என்னுடைய குறைவுகள் ஒருவேளை தடை இருந்தது பயத்தோட ஜெபம் பண்றாரு. இவங்க பண்ணி பாவம் பண்றீங்க, எனக்கு ஒரு நாள் உடம்பு எப்ப பார்த்தா இதே ஜெபம் பண்றேன். அப்படி பிள்ளைகள் இந்த மாயமானமான ஜெபத்துக்கெல்லாம் நம்ம மறைக்கணும். ஜெபத்துல மாயமானம் இருக்கக்கூடாது. ஜெபத்துல மாயமானம் எப்படி? மேலோட்டமா ஜெபிக்கிறது, மேலோட்டமா தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து ஜெபிக்கிறது மனசே வராது. கர்த்தர் திட்டவட்டமாக தெளிவாக செய்தியின் மூலம் பேசுவார். பேசும்போது அவங்க முடிவு பண்ணுவாங்க, இது யாரோ பாஸ்டர் சொல்லிட்டாங்க, அதனால அவ்வளவு திட்டவட்டமா அவர் அடிச்சு பேசுறாரு. இது யாரோ நான் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன்ல, இது யாரோ போய் பாஸ்டர் சொல்லிருக்காங்க, அதனால தெளிவா ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுறாரு. இப்படி எடுத்துட்டாங்க நிறைய பேர். கர்த்தர் என்கிட்ட பேசுறாரா ஒப்பு கொடுக்க ரெடி, ஆனா பாஸ்டர் தான் என்னை குற்றப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த வருஷத்துல 8 வருஷம் ஆயிடுச்சு, நடந்த ஒரு சம்பவம். நம்முடைய விலைய ஜெப வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நகை போட்டுக்குன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறது கிடையாது, நகை கைட்டுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறது கிடையாது. அது அவரவர்களுக்கும் அந்த கத்தருக்கும் இடைப்பட்ட காரியம். ஆனா கர்த்தர் தெளிவா சொல்லும்போது நாங்க சொல்லத்தான் செய்யணும். செய்தி வேற ஒரு டாபிக்ல செய்தி போயிட்டு இருக்குது, செய்தி கேட்டு கொண்டிருக்கிற போது திடீர்னு கர்த்தர் சொல்றாரு. செய்தியில கர்த்தர் சொல்றாரு, நகையை கைட்டு ஒரு வாலிப பெண், பேரை சொல்லி சொல்ல முடியும், கர்த்தர் சொல்றாரு, நான் பேரை சொல்லல, நகையை கைட்டு தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி செய்தியில வந்துருச்சு. இப்ப பாருங்க, யோனாவை பத்தி பேசிட்டு இருக்கோம், நகையை பற்றி வந்து பண்ணலாம். அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம இந்த பிள்ளை வாலிப பெண்ணு 6ஆவது முடிஞ்ச மனைவிட்ட அக்கா கர்த்தர் மட்டும் என்கிட்ட நகை கைட்டு கேட்டா சொல்லிட்டாருன்னா நான் கைட்டு விடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? பாஸ்ட் சொல்றாரு, நான் பாஸ்ட் எல்லாம் கேட்க மாட்டேன். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் நேரா சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அளவுக்கு வளர்ந்து பரலோகம் வரைக்கும் எட்டி விட்டது கர்த்தர் திருடியாக பேசுவதற்கு. இது என்னுடைய மனைவி சொல்றாங்க, அந்த மாதிரியே அந்த பாப்பா சொல்லிட்டு போச்சு. நான் ஒண்ணு கூட சொல்ல, அடுத்த வாரமும் செய்தி ஓடிக்கிட்டு, செய்தி வேற ஒரு காரியம், திடீர்னு கடந்த வாரம் சொன்ன கர்த்தர் இந்த வாரமும் சொல்றாங்க நகை கேட்டு. வேற ஒண்ணுமே கிடையாது,
அதே திரும்ப அந்த பொண்ணு அதே மாதிரி அது போலவே கர்த்தர் சொன்னா நான் கேட்கணும் கற்றல் போயிடுச்சு. 3வது வாரமும் கர்த்தர் இதே வார்த்தை தான், நகையை கழட்டு. அந்த பிள்ளையும் அதே வார்த்தை தான், கர்த்தர் சொன்னாலும் நான் கேட்கணும். 4வது வாரம் கர்த்தர் பேசுறேன், இனி உங்களிடத்தில் நகையை கழட்டுவது பேசணும். இனி நகையை கழட்டுவதை பற்றி நான் உன்னிடத்தில் பேச மாட்டேன். உன் நகையை கழட்டுவதற்கென்றே உனக்கு ஒரு மாமியாரை வைத்திருக்கிறேன். இந்த பெண்ணு படிச்சுட்டு இருக்கு. டே காலத்துல எம்காம், ஈவினிங் காலத்துல எம்பி படிச்சுட்டு இருக்கு. ஒரே டயத்துல டபுள் டிகிரி படிச்சுட்டு இருக்கு. படித்து முடித்ததுமே அவங்க அப்பா மாப்பிள்ளையோட வர்றாரு. எங்கெல்லாம் சொல்லவே இல்லை, மாப்பிள்ளையோட வர்றாரு. படித்து முடித்ததுமே நிச்சயதார்த்தம் அதுக்குதான் கூப்பிடுறாங்க. பெண் பார்த்ததுக்கு மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு கூப்பிடலாங்க. அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, பெரிய பெரிய ஆள்லாம் வந்து ஒழிகிறவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பெரியவங்கலாம் ஒழிகிறவங்க சொல்ல மாட்டாங்க. சில பேர் பத்திரிக்கை கூட வைக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இருக்காங்க. ஒழிகிற உபவாசம் இருப்பாங்க, கண்ணீர் விளைப்பாங்க, ஜெபிப்பாங்க, எல்லா பிரயாசமும் செய்வாங்க, விசுவாசம் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிட்ட மாஸ்டர், உங்களுக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் ஆயிட்ட மாஸ்டர், அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம் நினைச்சேன், வர முடியல. ஏன்னா ஊழியக்காரங்க அவ்வளவு அவசியம். அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்துல பொத்தாள சபையில உள்ள ஒரு பெண், வேறு ஒரு சபையில உள்ள ஒரு மாப்பிள்ளை, அவரு பேர் சொல்லுங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டாரு என்னுடைய போன் நம்பரை எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை அண்ணா வீட்டுல உள்ளவங்க பொண்ணு பக்கம் என்னைக்கு வரலாம், மாறி மாறி என்கிட்டே பேசுறான். நான் கொஞ்சம் நீங்க சபை விசுவாசத்தான் கேட்டேன். ஆமா ஐயா, 23 வருஷமா சபைக்கு போயிட்டு அதுக்கான அறிகுறியே இல்லையே. நான் பாஸ் அப்படி சொல்லிட்டீங்க. எதுவா இருந்தாலும் உங்க பாஸ்கிட்ட சொல்லி உங்க பாஸ்ட் சொன்னா என்கிட்ட பேசும். நீங்க நேரடியா உங்க தம்பி கல்யாணத்துக்கு அல்லது உங்க மாப்பிள்ளை அண்ணன் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க, மாப்பிள்ளையும் பேசுவாரு. நீங்கள் நேரடியாக என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு யார் எந்த உரிமையை கொடுத்தாங்க? ஊழியக்காரங்க செத்தா போயிட்டாங்க, ஊழியக்காரங்க எதிர்த்திருக்காங்க. நீங்க ஊழியக்காரங்க சொல்லுங்க, ஊழியக்காரங்க பேசிக்கணும், அதான் நல்லது. அன்றைக்கு சொன்னதுதான். கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. பல காரியமாக இன்னைக்கு காலையில கூட பேசணும், கல்யாண தேதி எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லி. நான் பாஸ்வேர்டு கேட்க பாஸ்வேர்டு கேட்டு சொல்றாங்க. அவங்க வீட்டுல உள்ள அத்தனை மொபைல் நம்பரே தெரியும், எந்த மொபைல் இருக்குது. நான் பேச மாட்டேன், அவங்களையும் பேசுறது இல்லை, அவங்க பாஸ்வேர்டே பேசு. அப்படித்தான் நிறைய பேர் எப்படியே அலட்சியமா தூக்கி போட்டுருது. 4வது வாரம் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, உனக்கு மாமியாரை வச்சிருக்கேன். இப்ப நேரடியா நிச்சயதார்த்தத்தை கூப்பிடுறாரு பெண்ணோட அப்பா. பாஸ்டர் பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கேன், நல்லவர் இருந்தாரு சொன்னாரு. அங்க போனா மாப்பிளுடைய அம்மா அப்படியே இப்படி பொண்ணு அப்படி பார்த்து அந்த பொண்ணு வந்து உட்கார வச்சாங்க. அப்படி பொண்ணை பார்த்துட்டு திருப்பிட்டான். பொண்ணு அப்படி பார்த்தாங்க, திருப்பிட்டான். திரும்பி கூட பார்க்கல இந்த பொண்ண. நான் அதை கவனிச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மா சாப்பிடவும் இல்லை. இவ்வளவுதான் அவங்க அம்மா சென்னை சாப்பிடாம போறாங்க சென்னை. நான் கேட்டேன், அம்மா அந்த பொண்ணை பத்தி ஏன் அப்படி திருப்பிட்டு பொண்ணை பிடிக்கலையான்னு கேட்டேன். இல்லைங்க மாஸ்டர், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நகையை கைட்டுன்னு சொல்லிச்சு. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் கத்துட்ட அர்ப்பணிச்சிருக்கேன். என் குடும்பத்துல உள்ள என் பிள்ளைங்களுக்கு நகை இல்லாத பொண்ணதான் ஆனவே நான் திருமணம் செய்யணும்னு சொல்லி என்ன நான் நகைக்கு ஆடம்பரமா இருக்க ஆசைப்பட்ட ஆளு. அந்த ஆடம்பரத்தை என் கணவர் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாரு. அன்னைக்கே அர்ப்பணிச்சேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நகை இல்லாம தான் திருமணம் செய்வேன். என்னோட போட்டு ஆடம்பரம் ஆடம்பரம் தப்பா வச்சுக்காங்க. அந்த அம்மாவும் சொல்றேன், அவங்க சொன்னது சொல்றேன். நான் நகையெல்லாம் நிறைய போட்டு ரொம்ப ஆடம்பரமா இருப்பேன். இப்போ என்னுடைய கணவர் இறந்து போட்டு அலட்டிட்டு போட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நகை இல்லாம திருமணம் செய்யணும்னு சொல்லி அப்பவே நான் அர்ப்பணிச்சிட்டேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளையா சொன்னாங்க. நான் ஏற்கனவே பெண் பார்க்க வந்தப்ப நகை இல்லாம தான் நிச்சயத்தை நடக்கணும்னு சொன்னாங்க அவங்க அப்பா. இப்ப நிச்சயத்துக்கு பக்கம் அந்த பொண்ணு நகை போட்டு, அதான் எனக்கு பார்த்தோம் மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. இது நான் பேசுறதுக்கு அங்க இடமே இல்லையே. இப்படிதான் அந்த அம்மா போயிட்டாங்க. சென்னைக்கு போன பிறகு அடுத்த நாள் போன் பண்ணாங்க. என் நம்பர் எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. ஊழியர் நம்பர் போட்டு ஈஸியா கிடைச்சிருந்தாரு. நம்பர் எங்கிருந்து வாங்கினதுல போன் அடிச்சேன். பாஸ்டர் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நகை கைட்ட சொல்லுங்க. என்ன பண்ணு
நேற்று இருந்தீங்கன்னா உங்க சர்ச்சையில் உள்ள போட்டு வச்சுதான் அம்மா பெண் பாக்குறப்ப என்ன கூப்பிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. அப்பளம் பாக்குறப்ப என்ன கூப்பிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. இப்ப நகை கேட்டது மட்டும் கூப்பிடுவீங்களா? எதுக்குமே கூப்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு இடிக்கிறப்ப மட்டும் வந்து எங்க உயிரை வாங்குவீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் இடிக்குதோ அப்பெல்லாம் மட்டும் வந்து ஊழியக்காரன் பற்றி சொல்ல பண்ணிடுங்க. நீங்க தானே பார்த்தீங்க, ரெண்டு பண்ணி பார்த்தீங்க, பார்த்தேன். அவங்க வந்து மாமா பார்த்தாங்கல்ல, பார்த்தாங்க. நீங்களே பேசுங்க. எனக்கு இது தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கணுங்க. இதை சந்தர்ப்பமா வச்சு அந்த மாப்பிளுடைய அம்மா நகையை கைட்டு சொல்றாங்க. கைட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்களா? அந்த பண்ணிட்டு நான் சொல்ல அதை உங்களுக்கும் மாப்பிள்ளை உங்களுக்கும் பொண்ணுக்குள்ள எனக்கு என்னிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். அந்த அம்மா போன் பண்ணி சொல்லிருக்காங்க, நகை கைட்டுனாதான் கல்யாணம், இல்லைன்னா அந்த கல்யாணமே வேணான்ட்டான். புதன்கிழமை கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது இந்த தண்ணி நகை இல்லாம வந்துச்சு. 6ஆம் முடிஞ்ச பிறகு என்னம்மா நகையை காணுங்கன்னு கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசலாம் சார், கைட்டா போச்சு. நான் திருப்பி கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் மாமியார் தான் கர்த்தரா? இந்த பெண்ணுடைய நகையை கைட்ட வைப்பது எங்க ஊழியக்காரருடைய எங்களுடைய நோக்கம் அல்ல, அது எங்க வேலையே கிடையாது. கர்த்தரை சொல்றாரு. 3 வாரம் சொன்னேன். 4ஆவது வாரம் கர்த்தரே சொல்றாரு, இனி உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், உன் நகையை கைட்டுவதற்கு உனக்கு ஒரு மாமியாரை வைத்திருக்கிறேன். இந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் காலேஜ்ல பெண்ணு மாப்பெல்லாம் பார்க்கல, கரெக்டா செய்யறானே இல்லையா? இதுதான் எங்க வேலை. அவர் மேல இருந்து சொல்லுவாரு, அன்பா கவலைப்படாதே அப்படின்னு சொன்னா கவலைப்படாதே கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லுவாங்க. திடீர்னு முறைச்சு பார்க்காதே கர்த்தர் சொன்னா சொல்லுவோம். ஊழியக்காரங்க குறை பேசாத சொல்றோம், ஊழியக்காரங்க குறை பேசாத சொல்லுவோம். அக்கம் பக்கத்துல போய் பேசாத சொல்றோம். என்ன சொல்றாரோ அதை சொல்றதான் எங்க வேலை. ஆமென். ஆமா, இந்த சத்தம் மட்டும்தான் பேசுறவங்களுடைய சத்தம். வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்? அவர் வார்த்தையாகிய தேவன். அல்லேலூயா. மாய்மாலமான ஜெபத்திற்கு முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யுங்க? மறிக்கணும். இந்த வசனத்துடைய பின்பகுதியில சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. இதுல ஒரு பெரிய மாய்மாலம் இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா கவனிச்சுக்கீங்க. இந்த பகுதியில முக்கியமானது என்ன? கர்த்தர் இந்த யோனாவை நினிவேவுக்கு போக சொல்லுகிறார். நினிவேல போய் பிரசங்கம் பண்ணணும். இவர் பிரசங்கம் பண்ணா நம்ம மக்கள் மனந்திருக்க போறாங்க. அது பிடிக்காம இவர் போக விரும்பல. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள என்ன செய்யறாரு? காலையில கொண்டு வந்து விடுறாரு. நீ திரும்ப நினிவேவுக்கு போ, அங்க போய் அந்த நகரத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணி சொல்றாரு. இவர் பிரசங்கம் பண்றாரு. தூரத்தில் நின்று கொண்டு பார்க்கிறார், அந்த பட்டணம் அழிய வேண்டும், அந்த மக்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு மாறாக தேசத்து ராஜாவும் அதிபதிகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் உபவாசம் இருந்து சாப்பிடாம தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒட்டுமொத்த தேசமும் மனம் திரும்பியது. இது யோனாவால பொறுத்து கொள்ள முடியல. அதான் சொல்றாரு பாருங்களா, 3 இடத்துல 2 இடத்துல நான் சாகிறது நலமா இருக்கும், நான் சாகிறது நலமா இருக்குன்னு சொல்லுவாரு. தண்ணிக்குள்ள போடுறது செத்தே போகணும் சொல்லி போட சொல்றாரு. உயிரோடு இருக்கிறப்ப நான் சாகுறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. என்ன காரணம்னா, நினிவே மக்கள் மனம் திரும்ப கூடாது. அவர்கள் அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், துன்மார்க்கர்கள். இவர்கள் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரக்கூடாது. இதுதான் யோனாவுடைய திட்டம். இவர் சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் போய் பிரசவம் பண்ண மாட்டாரா? அந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற வாரமே இவருக்கு இருக்காமா? ஆனா ரட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. இதுதான் மாயமானமான ஜெபம். நீங்க நிறைய பேர் அப்படிதான், அந்த ஒரே திருவிழா ரட்சிக்க மாட்டாங்க. அவங்கள ரட்சி, இவங்கள ரட்சி, எல்லாரும் ரட்சிக்கணும்னு சொல்லி ஜெபிப்பாங்க பாரப்பட்டு. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். சும்மா அப்படியே பெருமையா ஜெபிக்கிறது, எல்லாரும் பார்த்த மாதிரி ஜெபிக்கிறது. சபையில் கூடி ஜெபிக்கிறப்ப இவங்க ஜெபத்தால்தான் உலகமே ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஜெபிப்பாங்க. ஆனா யாரும் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, ஒரு கை பிடித்து கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக சாட்சியுள்ள ஜீவியம்
வேண்டும். மற்றவருடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்கிறது உண்மை என்றால் அவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல ஒரு அருமை என்னுடைய மனதுல அடிக்கடி எங்க போனாலும் இந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு RSS காரன் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒருத்தர் போய் என்ன பண்றாரு, எப்போதுமே ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, மாணவர்களுக்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க சென்ற போது அவங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி அனுப்பி விட்டாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, பதம் மாற்ற வேலை, எங்க ஸ்கூல்ல யாருக்கும் கொடுக்க கூடாது, கெட்ட விரட்டி விட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அதே எந்த நபர் எந்த ஒரு ஊழியரை விரட்டி எடுத்தார்களோ இந்த புதிய ஏற்பாட்டை கொடுக்க கூடாது என்று சொல்லி அதே ஊழியருக்கு அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் போன் அடிச்சு வந்து நீங்க எல்லாருக்கும் கொடுங்க, மாணவர்களுக்கு கொடுங்க, இங்க ஸ்டாஃப்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே கொடுக்கறதுக்கு கூப்பிடுறீங்களா, கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு கூப்பிடுறீங்களா? இவருக்கு சந்தேகம். இல்ல நீங்க நேர்ல வாங்க சொல்றாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்னுடைய ஆபீஸ்ல மாதம் கடைசி நேரத்துல எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். எங்க ஸ்கூல்ல வந்து 2 பிடி வாத்தியாரை கூப்பிட்டு போய் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டுவாங்க, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் பேங்க் போனாங்க. திரும்ப ஆட்டோல போய் திரும்ப ஆட்டோ வந்து இறங்குறாங்க. எங்க பணத்தை கொடுங்க, பில் எல்லாருக்கும் சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா இவர் அவரை கேட்கிறாரு, அவர் இவரை கேட்கிறாரு. சார் நீங்க தான் வச்சிருந்தீங்க, நீங்க தான் இந்த பையன் மேல கை வச்சிருந்தீங்க, நீங்க உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க. இவர் அவரை கேட்கிறாரு, அவர் இவருக்கு. என்ன நடந்தது? 2 பேரும் மொபைலை கிண்டிக்கிட்டு பணத்தை மறந்து வந்தா ஆட்டோ போயிடுச்சு. மொபைல் கிண்டிக்கல, மொபைலையே கிண்டிக்கிட்டு கல்லிட்டு வந்தா கையில உள்ள ரேகையே போயிடும், பின்னாடி ஆதார் கார்டு நீங்களே விடுவோம். புரியுதானே? தொட்டதுக்குள்ள ரேஷன் கடைக்கு ரேகை வச்சுதான் பொருள் வாங்கணும்னு கொண்டு வரலாம். நீங்க மொபைல கிண்டி ரேகை தேஞ்சு போனதுக்கு நீங்க போய் கைது பண்ணுங்க. அதுக்கு மொபைல் ஒரு காரணம் போது நினைக்கிறேன். இவர் 2 பேருமே பணத்தை ஆட்டோல விட்டுட்டு இறங்கி வந்துட்டாங்க. பணம் அவர் வச்சிருப்பாரு, இவர் வந்துட்டாரு, இவர் வச்சிருப்பாரு, அவர் வந்துட்டாரு. 2 பேருமே பார்த்து கரஸ்பாண்ட் சொல்லிட்டாரு. இது கிட்டத்தட்ட பல லட்சங்கள். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாது. வாழ்நாள் உருப்படிக்கு வந்து சம்பளம் நம்பிக்கை வேலை பார்த்து இந்த கடன் அடைக்கணும் தான். ஏன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு மட்டும் தம்பு கிடையாது. 2 பேரும் சத்தம் போட்டு அனுப்பிட்டாரு. இப்படி பேசி கொண்டிருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஆட்டோ வருகிறது. ஆட்டோல இருந்து ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு வந்து, சார் இந்த என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னையா அது? இது உங்க ஸ்கூல்ல உள்ள பேக் தானே? ஆமா, இது எனக்கு ஆட்டோல இருக்குது. இந்த ஆட்டோல சவாரி போறீங்களா? அப்பதான் ஆமா சார். இது என்ன இருக்கு? பணம். இதுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? பிரிச்சு பார்த்தோம் சார், கட்டுக்கிட்டா இருக்குது, எவ்வளவுன்னு தெரியாது, கண்டிப்பா பல லட்சம் இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சுதான் நீ கொடுக்க வரீங்கன்னு கேட்டான் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். ஆமா சார், ஆட்டோ ஓட்டுறீங்க, உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்? வாடகை போக வாடகை ஆட்டோ ஓட்டுருக்கு, வாடகை போக ஒரு நாள் ஒன்றுக்கு 300 மிஞ்சி 400 ரூபாய் கிடைக்கும். இப்படி குறைந்த வருமானம் உள்ள உன்னால் எப்படி இத்தனை லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்னு கேட்டான். அதோட சொன்னாரா, சார் பாருங்க சார், என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான் சார், அவன் கிட்ட வந்து யாரோ அந்த புத்தகத்தை கொடுத்தான், புதிய இதை கொடுத்தான் சார். அவன் வந்து என்ன பண்ணா, அப்பா அதை படிச்சு பாருங்க நல்லா இருக்குன்னு சொன்னான். நான் என்ன செய்வேன், ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன். படிக்க அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். இந்த புத்தகத்துல எழுதிருக்கு சார், அடுத்தவங்க இதுல இருந்து நான் படிச்சு கற்றுக்கொண்டது அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறேன். அடுத்தவங்களுடைய எந்த பொருளும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. இதுல விட படிச்சு நிறைய கத்துக்கிட்டேன், அதுல கற்றுக்கொண்டது இதுவும் ஒண்ணு. இந்த புத்தகம் தான் சார் இந்த பல லட்சம் ரூபாயை உங்களுக்கு கொடுக்க வச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் போன் அடிச்சு இந்த புதிய ஏற்பாட்டை எங்கள் பள்ளியில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுங்க, எல்லா ஸ்டாஃபும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த RSS மனதிற்கு வச்சுக்கப்பட்டார். ஒரே ஒரு புதிய ஏற்பாடு,
ஒரு ஆட்டோ டிரைவர் சாட்சி உள்ள வாழ்க்கை. நீங்க எப்படி இருக்கீங்க? எடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு சபைக்கு ஓடி வரக்கூடிய அளவுக்கு உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்ல முடியும்? மற்றவங்க ரட்சிட்டு இருக்காக செபிக்கிறோமே, மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நான் எந்த விதத்துல காரணமா இருக்கிறேன்? இந்த கொரோனா டயத்துல உங்களை தேடி ஓடுற ஜனங்கள், இந்த கொரோனா டயத்துல உங்களுடைய ஜபத்தின் மூலம் ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த சபை பக்கமே அடியெடுத்து வைக்காதவர்கள் இந்த சபைக்கு தேடி ஓடி வந்திருக்க வேண்டும். காரணம் ஆராதனை நடக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அதான் எப்போதும் வர்றாங்க. ஆராதனை நடக்காமல் சபை பூட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் சபைக்கு தேடி ஆத்துமாக்கள் வர முடியும். அது உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். அவங்க போற சபை எங்க இருக்கு? அங்க போகணும்னா அப்படி வருவான். சொல்லணுமா? எங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், எங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தார் என்று நீ சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தார் என்று நீ சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். கண்களை மூடுவோமா? செபிப்போமா? அப்பா, என் ஜபத்தில் உள்ள கோளாறுகளை உணர்கிறேன் ஐயா. என்ன போல ஜப வீரங்களை யாருமே இருக்க முடியாது. நான் ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா. என் ஜபத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் நினைவுக்கு இருக்கீங்கப்பா. என் ஜபத்துல நான் செய்கிற தவறுகள் எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும் பேசுகிறீர்கள். உமக்கு நன்றி ஐயா. என் ஜபத்திலே ஒரு மாற்றம் வர காட்டுங்க. என் ஜபத்திலே ஒரு மாற்றம் வர காட்டுங்க. என் ஜபத்திலே ஒரு மாற்றம் வர காட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது கேட்டோம், சுயநலம் உள்ள ஜெபம். நான் நன்றாயிருக்க வேண்டும், நான் சுகமாயிருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும் என்று செபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆசீர்வாதமாய் இருக்கிற அநேகர் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தாயா? சுயநலமுள்ள ஜெபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதை அவசியம். இரண்டாவதாக கேட்டோம், கர்த்தரையே குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம். உன் தவறினால் உனக்கு வந்த பாதிப்புகளுக்காக எத்தனை முறை கர்த்தரை குற்றப்படுத்திருக்கிறார்? கர்த்தரிடத்திலே மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட வேண்டியதை அவசியம். ஆண்டவரே, குற்றமில்லாத உண்மை குற்றப்படுத்தி விட்டேன் ஐயா. என் மீது நீர் எவ்வளவு கிருபையா இருந்திருக்கிற ஆண்டவரே. ஒரு முறை கூட ஆண்டவரே உம்மை பல முறை குற்றப்படுத்திய என்னை நீர் ஒரு முறை கூட ஆண்டவரே எனக்கு ஒரு சிறு தண்டனை கூட கொடுத்ததில்லை ஐயா. நீர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு கிருபையுள்ள தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு கர்த்தரை இன்னும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். மூன்றாவதாக சொல்லி கேட்டோம், பெருமை உள்ள ஜெபம். தன்னுடைய குறைவை உணராமல் மற்றவருடைய குறைவுகளை ஜபத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற எந்த ஜபமும் அது பெருமை உள்ள ஜபம். ஆண்டவரே, இனி ஒரு நாளும் நான் மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தி ஜபத்திலே ஒரு நாளும் ஜெபிக்க மாட்டேன் ஐயா. மற்றவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன், மற்றவர்களுக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபிப்பேன். நான் யாரையும் குற்றப்படுத்தி ஜெபிக்க மாட்டேன் ஐயா. என் ஜபத்திலே ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆமென், ஆமென். நான்காவதாக கேட்டோம், கிருபையை போக்கடிக்கிற ஜெபம். ஜெபத்திலே குளறுபடிகள் ஏற்படும் போது, ஜெபத்திலே கோளாறுகள் ஏற்படும் போது குறுக்கிடுகிற ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டு சரிப்படுத்திக் கொண்ட அனுபவம் தேவை. ஆமென், ஆமென். ஐந்தாவதாக மாய்மாலமான ஜெபம். ஜெபத்தில் ஏற்பட்ட மாய்மாலங்களை கையாள மற்றவருடைய பார்வைக்கு
நான் மிக நன்றாயிருக்கிற ஒரு கத்தோலிக்க பிள்ளை போல ஜெபித்தது உண்டு. யோனாத்தனுடைய குறைவை உணராமலேயே ஒரு மேன்மையுள்ள கத்தோலிக்க பிள்ளை போல ஜெபிக்கிறது நான் பார்க்கிறோம். ஜெபத்திலே குறைவு உள்ள ஒரு நிலைமையில் இருக்கும்போது குறைவுகளை அறிக்கை செய்து ஜெபிப்பது சிறந்த ஜெபம். ஆனால் குறைவுகளை உணராமலேயே குறைவு இல்லாதவர்களுக்கு போல ஜெபிப்பது அது மாயமாலமான ஜெபம். ஆண்டவரே தயவா மன்னிச்சுங்க ஐயா, தயவா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி ஜெபித்த யோனா, நினிவே நகரத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரம் இல்லாமலேயே வாழ்ந்து விட்டான். மற்றவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்வைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, மற்றவர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன பிரயாசப்படுகிறேன், குறைந்தது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாவது வாழ்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஐயாவே இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசினான் என்று யாராவது ஜெபிக்க விரும்பினா ஒரு வாசனம் உங்களோட கர்த்தர் என்ன பேசினார் அதை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது நாங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு குற்றப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. பிரேமப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் ஜெபத்திலே குறிக்கும் போது அதற்கு இணங்கி ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீர்களோ அப்படியே ஜெபிப்பதற்கு ஆண்டவரே உமக்கு கொடுக்கிறேன். இப்படி நினைவே கர்த்தாவே உம்முடைய பேசுகிறதற்காக நன்றி. உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபைக்காக தொடர்ந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபித்து வேண்டுகிறேன் ரட்சகருடைய நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமும் சுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உதவிகளுக்கும் ஆமென்.